உண்மையாகவே ஒரு வருடமாக தொடர்ந்து இந்த கூடுகைக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறவர்கள் நல்ல ஒரு வார்த்தை கொடுத்தார். அதை நீங்க யாரும் உட்வாங்கி நீங்க அசைப்படுறீங்களோ அது உங்களுக்கு கல்யாணம் கர்த்தர் பயங்கரமா ஆசீர்வதிப்பார். மாடு என்ன பண்ணுறது? மாடு உள்ள மேய்ஞ்சி என்ன பண்ணுறது? என்ன பண்ணுறது? கிராமத்துல உடனே சாப்பிட்டு சின்னமா ஆகாது மாட்டு. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிள்ளைங்கள்லாம் திரும்பி அசைப்போடும். திரும்பி அசைப்போட அதனுடைய சத்தெல்லாம் உடம்புல ஏறி நிறைய 8 படி பால் 10 படி பால் கொடுக்குது. பால் ரத்தம் புரியுதுங்களா? அப்ப ரத்தம் விரும்பி அடையும். அப்போ நம்முடைய பாவங்கள் எதில் குடிக்கொண்டிருக்கிறது? இல்ல நான் பைபிள் தான் சொல்றேன். லேவியராகமத்துல நம்முடைய பாவங்கள் ரத்தத்தில தான் குடிக்கொண்டிருக்குது. இந்த ரத்தம் நிறைய தெம்பா இருக்கும். ரொம்ப தெம்பா இருக்கும். பாவங்கள் நிறைய செய்வோம். சரியா? உங்களுக்கு தோமஸ் எதுவே ரத்தமா சுத்தி இருக்கிறீங்க. அப்போ பாவங்கள் ரத்தத்துல குடிக்கொண்டு இருக்கிறதுனால அந்த ரத்தத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த பரிசுத்தமுள்ள ரத்தத்தை நம்ம எரிக்கலாம். கர்த்தர் நமக்கு கூடுதலை கொண்டு வந்திருக்கிறாரு. அதான் எபேசியர் சொல்றது, அவருடைய ரத்தத்தினாலே நம்ம சமீபமானோம். ரைட்டா? அவர் ரத்தத்தினால நம்ம சொந்தமாக இருக்கிறோம். நீங்களானா எடுக்கிறதுனால எங்க தங்கச்சின்னா அவங்களுக்கு அண்ணன் ஏன் எப்படி அவர் தாத்தா முயற்சிக்கிறார். ஆனா நம்ம சொந்தம் எதனால? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். அப்ப அப்படிதான் நீங்க ரிசீவ் பண்ணாங்க. எனக்கு நிறைய சாட்சிகள் இருக்குது. நானும் பயங்கர கிறிஸ்டியன். திருவள்ளூர் வந்து கேட்டீங்கன்னா பயங்கர கிறிஸ்டியன். 4 கேஸ் புரியுதுங்களா? ரயில்வே வேலை அதுதான் நீங்க வந்துதா ஐயோ சொல்லு கை வேண்டிதான் எல்லா சீரியல் மாதிரிதான். சீரியலே பார்த்ததும் சீரியல் பாடுறோம். உலகத்துல பைபிள் சொல்லுது. அது தூக்கி போராடும் வெளியே வரும். கரெக்டுங்களா? அப்போ இந்த சீரியல் பாக்குறீங்களா? இது மற்ற காரியங்கள் குடும்ப சண்டை ஒருத்தவங்க வந்து ஒரு சந்தோஷமா ஒரு இது குடும்பத்து குழப்பம் இருக்கும். அதை நம்ம பார்க்கவே கூடாதுங்க. வீணான சிந்தனை வந்துடும். டிவி பார்த்தீங்கன்னா சீரியல் பார்த்தா வீணான சிந்தனை வரும். வீணான சிந்தனை வந்தா தேவையற்ற பிரச்சனை வரும். கரெக்டா? அப்பதான் கொஞ்சம் அவைகளை கத்துக்கணும். கர்த்தர் நல்லவர். அப்போ உங்களுக்காக ஒரு வார்த்தைய கர்த்தர் கொடுத்த இன்னும் ஒரு வார்த்தை வாசி. கர்த்தர் நல்லவர். செப்பனியா 1ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய நாள் செப்பனியா 1ஆம் அதிகாரம் 1087வது பக்கம் பழைய ஏற்பாடு. ஐயா படிங்க. படிங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. நல்லா சொல்லுங்க. கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்திருக்கிறது. எல்லாரும் கடைசி காலம் போயிடுச்சு. கடைசி நாட்கள் சொல்றோமா? அதுவும் போயிடுச்சு. பூமி அடிச்சு இப்ப சூரியன்லயே ஓட்டம் வந்துச்சு. அது என்ன பண்ண தெரியல. திரும்பி என்ன பண்ணது? அலைகள் வந்து சென்னையே காலியா வருகிறோம். சொல்றது அப்ப இவ்வளவு நெருக்கடி நம்ம இருக்கிறோம். அதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எது தீவிரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. காற்று தீவிரிக்கிறது, புயல் தீவிரிக்கிறது சொல்லுவாங்க. இல்ல தீப்பிழம்புகள் தீவிரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா கர்த்தருடைய நாள் எப்படி பெரிய நாள். இதெல்லாம் அழுவாங்க. நம்ம பாட்டு அழுவாங்க. ஏன் சொல்லுங்க? கர்த்தருடைய
மகிமை நம்ம மேல இருக்கு. ஏசியா 61:2 எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உங்களை உதிக்கிச்சு. அதனால நம்ம என்ன செய்யணும் இல்லை. அதனால சங்கீதம் 27 தீங்கு நாள் இது என்ன நாள்? பெரிய நாள் தீவிரித்திருக்கிறதே, கிட்ட வந்துச்சு, கடைசி விளிம்புல இருக்கிறோம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர். அடுத்தது பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 17-18 நாளை படிக்கிறீங்கன்னா, சகோதரி தூங்காது போறீங்க. நீங்க தூங்குனீங்கன்னா உங்களுக்கு இருட்டா இருக்கும், கண்ணை திறந்தீங்கன்னா வெளிச்சமா இருக்கும். தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே நாம் கடும் பிரயாசம் அனைத்து பலனையும் அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே பங்கு கரெக்டுங்களா? அதுக்கு நீங்க பண்ண நான் நல்லா புரிஞ்சுங்க. சகோதரி இங்க பாருங்க, என்ன பண்ணணும் தலை குடியாது தயவுசெய்து. சகோதரி இதுல ஒருத்தர் 2 பேர் நீங்க புரிந்து கொண்டா கூட போதும். கர்த்தர் உங்களுக்கு கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார்கள். இது பாருங்க, இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாள் எல்லாம், ஒவ்வொரு நாளும் தேவன் அருளி செய்த நாள் எல்லாம் என்னவா இருக்குதா? நலமும் உத்தமமா இருக்குது. தேவன் அருளி செய்த நாளெல்லாம் நலனும் உத்தமமா இருக்குது. அது மேல் வசனம் பாருங்க. அவன் தன் நாட்களில் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயும் துன்பமும் அடைகிறார். தன் நாட்களில நம்ம ஓடுறோம், நம்ம பணம், நம்ம வேலை, நம்ம இது இல்ல நம்ம செய்யறதுதான் 17. அவன் தன் நாட்களில் எல்லாம், நம்ம முயற்சி எடுக்கிற நாள்லாம், நம்ம ஓடுற நாள்லாம், இந்த மனுஷன சிந்தனைக்கு ஓடுற நாள் எல்லாம், இந்த நாள்ல இருட்டுல புசிக்கிறோம். புரியுது நான் சொல்றது? கண்ணை மூடுங்க, இருட்டாகுதா? இருட்டுக்குது என்னது? பாவத்துக்கு அறிகுறியா இருக்கா? அப்போ அந்த தன்னுடைய நாட்களில் அல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய நாட்களில நாம் உறுதியாய் பிடித்துக் கொண்டு ஓடலாம். அது நலனும் உண்மையுமா இருக்கும். கரெக்ட் நான் சொல்றது? இத புடிச்சுக்கிட்டீங்கன்னா பெரிய நாள் வரப்போது, அது தீவிரித்திருக்கிறது. தீவிரத்தில தீங்கு நாள்ல நம்ம மாட்டிக்க மாட்டோம். யார் சொல்லுங்க? நம்ம பகல் இருட்டுல இல்ல, வெளிச்சத்துல இருக்கிறோம். அப்ப இதோ காரிருள் ஜனங்களை மூடிச்சு, ஆனாலும் மகிமை உதிக்குது. மகிமை உதிக்குதுன்னா வெளிச்சமா இருக்கிறோம். அப்ப அந்த வெளிச்சத்தின் பிள்ளைகளை நம்ம உட்கொள்றதுனால எல்லாமே நன்மையும் உண்மையுமா இருக்கும். புரியுது? அப்போ தீங்கு நாள் வந்துச்சு. ரொம்ப இதை நான் உங்களுக்கு ஆசீர்வாதமா தான் ஒரு மெசேஜ் எடுத்தேன். ஆனா தலைவரி இதைத்தான் வலியுறுத்துறாரு. எப்ப ஜெபம் பண்ணி நான் கேட்டாலும் தலைவர் இதைத்தான் வலியுறுத்துறாரு. எப்படி தலைவர் எப்படி உணர்த்துவாரு அப்படின்னா, நம்ம ஜெபிப்போம், இந்த வசனம் அப்படியே கண் முன்னாடியே போடும். இல்ல இதை சொல்லு, இதை சொல்லு, இதை சொல்லுன உள்ளத்துல ஊறிக்கொண்டே. நான் 2 மாசமா கேட்கிறேன். இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தான் வச்சிருக்கிறாரு. இப்பதான் நம்ம செய்திக்குள்ள போறோம். இப்ப உங்களுக்கு ஒரு முன்னுரையை தான் சொன்னேன், நீங்க கொஞ்சம் பிரைட்டா ஆகிறதுக்காக சொன்னேன். கர்த்தர் நல்லவர். இப்ப நம்ம படிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம். ஆவியானவரே இதாவே இதை எங்களுக்கு புரிந்து கொள்ள ஞானத்தையும் அறிவும் தெளிந்த புத்தியை கொடுத்தாவியா. அப்பா பிதாவே சோத்ரன் சோத்ரன் சோத்ரன். கர்த்தர் நல்லவர். வெளிப்படுத்தின 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். 3வது சபைக்கு கர்த்தர் யோவான் மூலம் தெரியப்படுத்தின ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள். கர்த்தர் நல்லவர். நான் படிக்கிறேன், நீங்க என்ன மட்டும் பாருங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா நேரம் ஆகுது. கர்த்தர் நல்லவர். இந்த உன் கிரியையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் குடியிருக்கிறதையும், நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்கு எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை
நீ மறுதலியாமல் இருந்ததையும் நான் அறிந்திருக்கிறேன். இங்க பாருங்க, நம்ம இருட்டில் வெளிச்சத்துல தான் இருக்கிறோம். நம்ம வெளிச்சத்துல தான் இருக்கிறோம். அப்படி வெளிச்சத்தில் இருக்கிறவங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. 12வது வருஷம், இருபுறமும் கருப்புள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இப்போ நான் சொல்றேன்னு யார்கிட்ட இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், இப்படியும் வெட்டலாம் இப்படியும் வெட்டலாம், அப்படியே வெட்டு ஒரு பட்டயம் கட்டங்களா. இப்ப நான் சொல்றேன், என்ன சொல்றேன் அப்படின்னா, உன் கிரியை, இந்த சர்ச்சைக்கு வர நல்ல பயபக்தியா இருக்கிற, நல்ல ஜபம் பண்ற, நல்ல வேதத்தை வாசிக்கிற, சூப்பர், உன் கிரியையை நான் அறிந்திருக்கிறேன். இரண்டாவது, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற, எங்க போனாலும் இது கிறிஸ்தவ பொண்ணு, இது இயேசுநாதரை கும்பிடுது, இது உண்மையாகவே சபையில பக்கா அருமையான ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்றாங்க. இருந்த வயதுல உன் கிரியைகளையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும், நாமம்னா இயேசுவின் நாமம், பெயர், பெயர், அவருடைய பெயர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா அப்படின்னு சொல்றாங்க, அவருடைய பெயர், நாமம். அந்த நாமத்தை நீங்க தரித்திருக்கிறீங்க. மூன்றாவது, அடுத்து, என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருக்கிறதையும் நான் அறிந்திருக்கிறேன். 3 காரியத்துல கரெக்டா இருக்கிற மாதிரி நான் சொல்லுங்க. பைபிள் பத்தி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நாள் சொல்லுங்க, யாராவது சகோதரி சொல்லுங்க, சொன்னாதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிரியை. இரண்டாவது, இந்த பாருங்க, அவர் கிரியை செயல், நான் செய்யற செயல் கிரியை. ஃபர்ஸ்ட் நீங்க என்னென்ன வேலை என்னென்ன சேஷ்ட பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். இப்படி வச்சுக்கலாம், அதான் உங்களுக்கு புரியல. என்ன பச்சை இவர கிரியை உங்களுக்கு புரியல. இது மேடை பேச்சு, கேட்டீங்களா? உங்களுடைய செயல் அதுவும் புரியல. இப்ப பச்சை உன் சேஷ்டம் எனக்கு தெரியும், இப்ப புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபர்ஸ்டே சொல்றேன், புரியல சொல்றது. அப்போ உன்னுடைய கிரியைகளையும் உன்னுடைய செயல்களையும் உன் சேஷ்டம் என்னன்னு தெரியல, நீ கரெக்டா தான் இருக்கிற, சூப்பர் அப்படின்னு சொல்ற. இரண்டாவது, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிற, கரெக்ட். நீ சர்ச்சுக்கு வர போற கிறிஸ்துவ பொண்ணு, அவருடைய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு அப்படின்னு ஓகே, நாமத்தை தட்டு. மூன்றாவது, என்னை பற்றும் விசுவாசத்தை யார் எது சொன்னாலும் மறுதலிக்காம இருக்கிற, சூப்பர். இது எங்க இருக்குது? சபையே. கரெக்டுங்களா? 3 காரியத்துல நம்ம கரெக்டா இருக்கோம். ஆனா இப்ப சொல்றாரு, அதை 13 சொல்றோம், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும், உன் கிரியையையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். அப்ப நீங்க கிரியை செய்றீங்கல்ல, அந்த கிரியை நீங்க என்னது செய்றீங்க? சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிற இடத்துல செய்றீங்க. அதுதான் ஜனங்களை மூடி போட்டுச்சு, மகிமை முடிக்கும். ஐயோ, நீங்க உங்களுக்கு வர புரியாத படிக்கிறது. நீ இது கொஞ்சம் டீப்பானதுதான், ஆனா எனக்கு புரியல. கர்த்தர் சொல்றது நான் சொல்றது தெளிவாங்க. நீ பைபிள படிக்கிறது, பைபிள் மூடுறது. நான் உங்களுக்கு யூடியூப்ல கூட உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கிறேன். ஏன் அவர் நான் இயற்கை இயற்கை நான் இது போராட்டங்களும் RECF போராட்ட கலைஞர் கூட ஒரு 100 கர்த்தர் இது மூலியமா ஒரு 100 ஜபகுறிப்புகள் எழுது. ரொம்ப பிரமிப்பா இருக்காரு. அதை வச்சு மெசேஜ் கொடுக்கலாம். கர்த்தர் அப்படியே அந்த வழி நடத்துறாரு. போராட்ட குலம் அவரு தான் ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாரையும் சேர்ப்பாரு. அவர் எடிட் பண்ணுவாரு, யூடியூப்ல அனுப்புவாரு. அவர் இல்லைன்னா இதை சேவ் நாங்க சொல்ற மெசேஜே அவர் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி போனவரை தான் 1500வது நாள் இங்க நடத்துலாம். பிசாசு தள்ளி கையை வச்சு அவர் வரவே இல்லை. அப்ப அவனுக்கு எங்களுக்கு ஒரு யுத்தம் நடக்குதா? ஏன் அப்ப ஜெயிக்கல அப்படின்னா என்ன சோர்ந்து போய் வைக்கிறான் பிசாசு. நான் உருவமா அதான் சொல்றேன், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்ப நம்ம எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு. ஏன்னா இந்த உலகம் யாருக்கு? பிசாசுக்குரியது, அவனுக்குரியதுதான். அதான் உலகத்தையோ உங்கள் உள்ளத்தில் வச்சிருக்கிற ஏதேன் தோட்டத்தில் நன்மை தீமை பகுத்தறிய, அப்ப பகுத்து அறிந்து ஆராய கற்றுக்கொண்டு இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகளை பிடித்துக் கொண்டீங்கன்னா நீங்க வெளிச்சத்தில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சோதனை வராமல் இருக்காது, இடரல் வராமல் இருக்கு. பைபிள் சொல்லுது, இடரல் யாரால வருகிறது அவனுக்கு
நமக்கு ஐயோ. இதை நீங்க கான்பிடண்டா என்னடா இவ்வளவு சோதனை வருது. இப்ப அவரு ஆமா இந்த கூடுகிக்கு வந்தாங்க கையெல்லாம் வச்சு ஒண்டி போயிட்டு அப்படி நான் வரமாட்டேன்னு இருக்கலாம்ல. ஆனா இல்ல, எதுக்கு நீ அதுல இருந்து இன்னும் பிக்கப் ஆகும். இப்படி போனாதான் சாத்தானே நம்ம ஜெயிக்க முடியும். இப்ப நீங்க எங்க இருக்கிறீங்களா? கிரிகள் செஞ்சாலும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல இருக்கிறீங்க, அங்கிருந்துதான் கிரியை நடப்பிக்கிறீங்க. ரெண்டாவது கர்த்தர் நல்லவர். சாத்தான் குடிக்கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே உண்மையுள்ளமான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் பயங்கர உண்மையா இருக்கிறாங்க. அவனை சாவ வச்சிட்டாங்க. ஏசுனாலே சாவ வச்சாங்களா? அவன் சாவடி மாட்டாங்களா? என்ன சொல்றீங்க? நம்மளுக்குதான் சத்து. இதுக்குள்ள வரவங்கதான் யூதாசா இருப்பாங்க, இதுக்குள்ள இருக்கிறதா ஏன்னா பேதுருவா இருப்பாங்க. கர்த்தர் அப்படிதான் அனுமதிப்பாரு, கர்த்தரே அனுமதிப்பாரு. இதையெல்லாம் மிஞ்சிதான் நியமிப்பாரு. புரியுதுங்களா? அதான் ஒருத்தரோ 2 பேரோ 3 பேரோ அவர் நாமத்தை கூட அவர் துதிக்கும் போது மத்தியிலே வந்துருவன் சொல்லியிருக்கிறார். நிறைய கூட்டம் அவருக்கு பிடிக்காதுங்க, நிறைய கூட்டம்லாம் பிடிக்காது. சில கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் பைபிள். சிலர் எங்க வருதோம் அங்கெல்லாம் ஒரு அதிசயத்தை அற்புதத்தை கர்த்தர் செய்திருப்பாரு. முதல் அற்புதம் என்ன செஞ்சாரு? பெரிய 5 லட்சம் பேர் செஞ்சாரு. எங்க செஞ்சாரு? கல்யாண வீட்டுல செஞ்சாரு, கொஞ்சம் பேர் தான். கரெக்டுங்களா? அப்ப எங்க கொஞ்சம் விரும்புகிற தெய்வம் அதான் 2 பேர். ஏன்னா மனசோர்வு. அங்க பத்தி 5000 பேர் வராங்க, பத்தி 3000. இத மைண்ட்ல ஏறிட்டே கூட நான் இருக்கிற இடத்துல மகிமை என்னால புரியுதா? நான் வெளிச்சமா இருக்கிறேனா? என்ன சொல்றது? இப்போ இந்த கிராமமே மொத்த இருளா இருக்கு. இந்த சகோதரி மட்டும் மெழுகுவர்த்தி மாதிரி எழுதினே இருக்கிறாங்க. அப்ப இந்த கிராமத்துல இருக்கிற மெழுகுவர்த்தி குளிக்கிட்டோமா கேட்பாங்க, கேட்கணும். அப்ப உங்க மகிமை விதிச்சா இங்க இருக்கிற எந்த இடனா இருக்கட்டும் உங்ககிட்ட ஜெபிப்பாங்களா? ஜெபிச்சுக்க மாட்டோம். உங்ககிட்ட ஆலோசனை கேட்க வருவாங்களா? வர மாட்டீங்க. அப்ப இந்த ஆட்டை தூக்கி உள்ள போடுவீங்களா? போட மாட்டீங்களா? உங்களை கொண்டுதான் கர்த்தர் செய்வார். அதைத்தான் எழுதுகிறார் கர்த்தர். கர்த்தர் நல்லவர். நீங்க இங்க இருந்தீங்களா? வெளியில இருக்கிற நிறைய ஆடுகள் இருக்குதா? அந்த ஆடுகளுக்காக தான் கர்த்தர் தாமதிக்கிறார். அவங்க தூக்கி இந்த உள்ள போடணும் பைபிள் சொல்லுது. புரியுதுங்களா? இன்னொரு வசனம் சொல்லுது, கரவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துங்கள் பைபிள் சொல்லுது. போயிட்டு கர்த்தர் ரொம்ப சீரியஸ் கண்டிச்சு போனா வரமாட்டான். அழகா பேசி இன்னொரு வசனம் சொல்லுது, அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுங்கள் பைபிள் சொல்லுது. புரியுதுங்களா? அப்ப நம்ம நடக்கிற அந்த நடக்கை, நம்மளுடைய கிரியைகள், நம்ம ஆதாயப்படுத்துவது, நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்குது, எல்லா ஆடும் கரெக்டா சொல்லுது. அப்ப நம்ம தான் மெழுகுவர்த்தியா இருக்கிறோம். அதைதான் பைபிள் சொல்லுது. கர்த்தர் நல்லவர். அப்ப என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதறியாமல் இருப்பதையும் மறந்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆகிலும் எப்பவுமே பைபிள்ல இந்த அவர், ஆகிலும், அப்படி, எனவே, அதில் இதெல்லாம் வருது. வினை சொல். இதையெல்லாம் நம்ம ரொம்ப உன்னிப்பா கவனிக்கணும். இவங்க சொல்ற தலைவர், ஆமா நீங்க பிசாசுலாம் கூடிக்கொண்டு இருக்கிறீங்க, நீங்க இது மாதிரி இடத்துல நீங்க இருக்கிறீங்க, இருள் தான் இருக்கிறீங்க, ஆனால் நீங்க என்ன பண்ணலாம்? எனக்காக உதிக்கிறோம். அப்ப நம்மள எக்ஸ்பெரிமெண்ட் இல்லாம எப்படி நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும்? சரிங்களா? இப்ப இதை கண்டுபிடிச்சவரு 1000க்கு மேல கண்டுபிடிக்கிறாரு வச்சு நாசனம் பண்ணி அடைச்சு சீட் பண்ணி விட்டார். அப்புறமா தான் அவருக்கு அந்த பாடங்களை வச்சுதான் வகுப்பு கொடுத்த யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். இது மாதிரி எல்லா கண்டுபிடிப்பாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது போல நாமும் இந்த பரிசுத்தமாய் வாழ்வதற்கு மிகவும் இடுக்கமான வாசல் வழியை தான் போனோம், விசாலமான வழி அல்ல. போராட்டங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். எனக்கு வந்த அவமானங்களும் நான் சொன்னதுக்கு காரணம் இந்த திருவள்ளூர்ல கேபிள் டிவி வச்சிருந்தேன். ஒரு கட்சியில மாவட்ட பொருளாளராக இருந்த, ரயில்வேல வேலை செய்யற, கரெக்டுங்களா? இப்ப இது மாதிரி சூழ்நிலை நல்லா நடக்கும். ஒரு கேபிள் டிவி வச்சிருந்த ரவுடிசம் வருமா? ரவுடிசம் வருதுன்னு கட்சிக்கு போனோமா? கட்சிக்கு போனா செலவு பண்ணுமா?
செலவு பண்ணா என்ன ஆகும்? குடிப்போம், குடிப்போம், தேவையற்ற வீட்டுக்கே வரமாட்டோம். இவ்வளவு கொடூரமான ஆளத்தான் கர்த்தர் பெரிய ஒரு சிக்ஷையை கொடுத்து மேஜர் ஆபரேஷன், ஒரே வாரத்துல எனக்கு ஆபரேஷன் எல்லாம் ஒண்ணு பைத்தியக்காரன் ஆயிடுவார், இல்ல கை கால் விழுந்துட்டாங்க. பெரிய மேஜர் ஆபரேஷன், மூளை கிட்ட இதை கட் பண்ணி தான் பண்ணோம். இல்ல எங்க மனைவி சொல்லி ஒவ்வொன்று அழுது, அது டாக்டர் கிட்ட மல்லாக்கா விழுந்து 75 mg மாத்திரை போடும். ப்ரெஷர் எங்க மாமா என்ன காப்பாத்திருக்கா ஒவ்வொன்று அலர்ஜி, கேன்சர் வர சொல்லிட்டான். 90% கேன்சரு. எங்க வீட்டுல போராடுறது, சபையில போராடுறவங்க எல்லாம் ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க கர்த்தர் 39 வயசுல தட்டி தூக்குறாரு பாருங்க. பெரிய கூட அடங்கல. அப்ப பெரிய ஒரு இன்சிடென்ட் இருக்காரு. இது பாருங்க, இந்த பைபிள்ல நான் ரொம்ப கோபக்காரன். நான் எப்படி இருக்க சுத்தி பசங்க இருப்பாங்க, கட்சிக்காரர் இருப்பான், கேள்விக்காரர் எல்லாம் இருப்பான். ஒரு தான் பாட்சா மாதிரி சுத்தி தலைவர் அப்படியே நொறுக்கி என்ன பண்றாரு, கையில கொடுத்துட்டாரு. இப்ப இதை விடவும் முடியல, என்னால இங்க இருந்து ஒண்ணும் பண்ண முடியல. ஒட்டா ஒரு கட்சி அது மாதிரி இருக்கு. அப்போ கத்து பெரிய ஒரு எங்க மாமா பையனை அடிச்சுட்டேன். எங்க மாமா பையன் ஹைதராபாத்ல போகும்போது ட்ரெயின்ல எனக்கு அவங்க எப்படிங்க அடுத்த பையனுடைய பொண்ணை தான் கட்டி நிற்கிறேன். அவங்க சித்தப்பாவுடைய பசங்க பெரிய ரவுடிஸ் வெளிவாங்க. அவங்க அப்பாவை அடிச்சுக்கிறதுனால, நான் சுருக்கமா சொல்றேன், அடிச்சுக்கிறதுனால அவங்க பெரிய ரவுடிஸ் ரெடி பண்றாங்க. நான் இங்க கேஸும் இதுவும் இருக்கிறதுனால 17 வருஷமா திருவள்ளூரை விட்டு அனுமதி போயிட்டேன். கேஸ் ரவுடிஸ் கேபிள் விட்டுட்டேன். எல்லாத்தையும் வந்து எனக்கு உண்மையா பிடிச்சிட்டுவேன், கட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு போன உடனே அவங்க என்ன பண்றாங்க, பெரிய ரவுடிஸ்ட பயங்கரமான ரவுடிஸ். அது அப்ப அந்த ரவுடிசத்துல என்ன அடுத்ததுக்கு 7 ஆட்டோ ரெடி பண்றாங்க. நான் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல, திருவள்ளூர்ல இருந்து நான் ஆளு. ஏன்னா சுத்தி பசங்க சொந்தக்காரங்க, கேபிள் டிவி பக்காவா இருப்பேன். ஒரு போன் பண்ண எல்லாம் வந்துருவாங்க. ஆனா அண்ணனூர்ல இருக்கிற தனிமையா இருக்கிற, ஏன்னா நானும் போலீஸ்காரன் போய் அங்க இருக்கிறேன். அப்போ கர்த்தர் வந்து அதுதாங்க பயங்கரமா தொட்டது. ஏன்னா மாமா அப்போ அவங்க பெரிய அண்ணன் வந்து எங்க மனைவிக்கு போன் பண்ணி சொல்றான், அக்கா ஆமா என்ன போயிட சொல்லு, ஆள் செட் பண்ணிட்டான், எப்படி இருந்தாலும் வெட்டுவானுங்க, பார்த்து ஜாக்கிரதை அப்படின்னு. இப்ப நான் என்ன பண்றேன், ஒன்றும் பண்ண முடியும். வரேன், வீட்டுல இருக்கிறேன். தலைவர் என்ன தலைவர் அதேனா பரவாயில்லையே, என்ன பண்ண புரியலையே அப்படின்னு சொல்றேன். அப்ப என்ன பண்ண, வீட்டை கூப்பிட்டு ஆபீஸுக்கு போறேன். அந்த கேரேஜ் ஒரு 20 நிமிஷத்துல போயிடலாம். போன உடனே அங்க போய் கேட்கிறேன், யாரானா எல்லாம் ஐயோ ஏன்னா ஐயோ என்னடா ஐயோ என்ன பயன்படுத்திட்டாங்க. என்ன பண்ணேன்னு தெரியல. கடைசியா வந்தேங்க 12 மணிக்கு வந்து என்ன பண்ணேன், அண்ணனூர்ல பாய் போட்டு டிவி ஆன் பண்ணிட்டு இதே பைபிள், ஏன் இந்த பைபிள் 2 வச்சு நீ பார்த்து எவனால ஜோக் வாங்கிக்கலாம் போல 2 பைபிள். இந்த பைபிள் தான் கர்த்தர் நிறைய ரகசியங்களை கொடுத்தாரு. இதை இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன். அதனால இது கூடவே வச்சுட்டேன். புரியுது நான் சொல்றது? அப்போ பாய போட்டு நான் ஜெபிக்கிறேன், தலைவர இந்த ஒரு தடவை மட்டும் என்ன பார்க்க எவ்வளவு ஆபத்து, பெரிய மேட்டர்லாம் அதெல்லாம் பெரிய மேட்டர். தலைவர் இந்த ஒரு தடவை மட்டும் எனக்கு உயிரை கொடுத்துட்டீங்களா, நாங்க உண்மையும் முக்கியமா இருப்போம் அப்படின்னு இந்த பைபிள மார்மலை போட்டுக்கினே நான் ஜெபிக்கிறேன். ஜெபிச்சுட்டு உடனே கரெக்டா 1:30 மணி சன் டிவில அந்த ரன்னிங் கேட்டி போகுது. சின்னன்றவங்க பெரிய ரவுடி, சின்னன்றவனையும் ஒரு அட்வொகேட்டையும் பூந்தமல்லி கோர்ட்லயே வெட்டிட்டாங்க, 2 பேரும் அவுட்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டீமு தான் என்கிட்ட வருது. அந்த டீமை கத்துற அப்படியே திசை திருப்பிட்டு ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டாரு. அப்ப புட்ச பைபிள் தானே அந்த பைபிள். அப்ப புட்சிதான் உண்மையும் மொத்தமா தேவ சமூகத்துல நம்ம ஓடணும்னு பிரயாணம் பண்ணோம். இல்ல அப்ப வெட்டி போட்டுருப்பாங்க. புரியுது நான் சொல்றது? அப்ப கர்த்தர் எவ்வளவு நல்லவர். ஆபத்து நாளில், தீங்கு நாளில் நம்ம 27 படிச்சுமே எப்படி பண்ணுவாரா, ஒலிக்க வச்சிருவாரா. இப்ப ஒலிக்க வச்சாரா, எங்க ஒலிக்க வச்சாரு? வீட்டுல ஆட்டோ வருது, ரவுடிசம் வருது, தீங்கு நாள் வருது,
நான் பயப்படுறேன், ஆனாலும் கர்த்தருடைய கரம் எனக்காக ரெண்டு உயிர் போயிடுச்சு. வந்தவங்க அப்படியே திட்டாரு. நான் ஏதோ படம் சினிமாவுக்காக எழுதி வச்சு சொல்றேன் போறீங்க. உண்மை சம்பவம். நீங்க யாரு வேணாலும் கேட்கலாம். என் போன் நம்பர் அந்த கேலண்டர்ல கூட இருக்கும். இல்ல ஐயா கடை கொடுத்துருவார். கர்த்தர் நல்லவர், ரொம்ப நல்லவர். இதை நான் சொல்லாம இருக்க முடியுமா? இதற்காக தாங்க கர்த்தர் நாங்க இவ்வளவு செயல் பண்ணி வரோம். கர்த்தர் உண்மையாகவே நல்லவருங்க. அவரை நீங்க உறுதியா பிடித்து கர்த்தர் நல்லவர். ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசிதனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடர்களை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. யார் யார் இருக்கிறாங்களா? விக்கிரக ஆராதனைக்காரர், விபச்சாரக்காரர், எல்லாமே இருக்குது. கிரியைகளை பார்த்துட்டாரு. சாத்தானுடைய சிங்காசனம் வசிச்சுட்டு இருக்கிறோம். அவனை கர்த்தர் விட மாட்டாரு. கிரியை பார்த்துட்டே இருக்கிறார். அடுத்தது, நீ என் நாமத்தை எப்பொழுதுமே பற்றி கொண்டே தெரிஞ்சிருக்கிறார். மூன்றாவது, என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதளிக்காமல் ஓடுன்னு பார்த்திருக்கிறார். ஆனாலும் விக்கிரக ஆராதனைக்கும் வேசிதனத்தில் இருக்கிறவங்க நான் இதை பார்க்கிறேன். சொல்றாரு, அதுக்கு தான் தீவிரித்து வருகிறது. மனம் திரும்பு அப்படின்னு சொல்லு. கர்த்தர் நல்லவர். மத்தேயு 10:34 சொல்கிறது, பூமியுமே சமாதானத்தை அனுப்ப வந்தேன் என்று எண்ணாதிருங்கள். சமாதானத்தை அல்ல, பட்டயத்தையே அனுப்ப வந்தேன். அதனாலதான் உருவின பட்டயத்தை வச்சு இருபுறம் கருக்குள்ள பட்டயத்தை அவர் கையில வச்சுக்கிறாரா. நன்மையானாலும் வெட்டுவாரு, தீமையானாலும் வெட்டுவார். புரியுதுல சகோதரி? இங்க பாருங்க, கீழே கீழே போகும். என்னையே பாருங்க. கர்த்தர் நல்லவர். புரியுத சொல்லி நம்ம தீங்கு வந்தா இருபுறமும் கருக்குள்ளது, தீமையும் வெட்டி போட்டுருவாரு. நன்மையான காரியங்கள் கலைஞர்கள் சேர்த்துப்பார். யாராக நமக்காக பக்தி வைராக்கி கொண்டு போர் புரிய நமக்காக யுத்தம் செய்கிறவர் நம்ம கர்த்தர் நல்லவர். ஆகவே சமாதானத்தில் பட்டயத்தை அனுப்ப வந்தேன். 2 Corinthians 4:4 சொல்கிறது, இப்பிரபஞ்சத்தின் தேவனாவன் அவருடைய மனதின் கண்களை குருடாக்கி வச்சிருக்கிறான். அப்ப பாருங்க, நம்ம கண் தெளிவா இருந்தா சரீரம் முழுவதும் வெளிச்சமா இருக்கணும் சொல்லப்படுகிறது. அப்போ நம்ம கண்ணு தெளிவா இருந்தா நம்ம சரீரம் எப்படி இருக்கா? வெளிச்சமா இருக்கும். அதனால கரெக்டா நம்ம வெளிச்சத்துல சாப்பிடுறவங்களா இருக்கணும். ஏற்கனவே படிச்சேன் கரெக்டுங்களா? நம்ம இருள சாப்பிடக்கூடாது, வெளிச்சத்துல சாப்பிடுறவங்களா இருக்கும். நம்ம எங்க படிச்சோம்? பிரசங்கி 5:17 படிச்சோம். கர்த்தர் நல்லவர். ஆகவே முதலாவது கர்த்தர் நமக்கு சொல்லுகிற காரியங்கள் நாம் வெளிச்சத்துல புசிக்கிறவர்களா இருக்க வேண்டும். 1 யோவான் 5:19 சொல்கிறது, உலகம் முழுவதும் பொல்லாங்கினுக்குள் கிடைக்கிறது. அந்த பொல்லாங்கான காரியங்களில் இருந்துதான் நாம் வெளிச்சமாய் மாற வேண்டும். கர்த்தர் நல்லவர். ஆகவே விக்கிரக ஆராதனைகள்லாம் நாங்க விக்கிரக ஆராதனை விக்கிரக எல்லாத்தையும் கிரியை பார்க்கிறாரு, எல்லாத்தையும் அவர் விசுவாசத்தை பற்றி எல்லாமே கரெக்ட். ஆனா பொருளாசைகள் முடிவு. விக்கிரக ஆராதனை என்னும் பொருளாசை சொல்லுதா? விக்கிரக ஆராதனை என்னும் பொருளாசை. இந்த பொருளாசை பணம் எல்லாத்துக்கும் உதவும். போயினே இருக்காங்க. எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. அவராச்சு நீங்களாச்சு, அவராச்சு நானாச்சு, அவராச்சு இவராச்சு. நாங்க ஓடுறது அப்படிதான். நான் எதை குறித்து கவலைப்படுறது இல்லைங்க. வேத வசனம் அவர் ஏன்னா இவருடைய வார்த்தை முதல் நமக்குள்ள இருக்கு, நம்ம அவருக்குள்ள இருக்கிறோம். என்ன சொல்ல சொன்னா சொல்ல வந்த கேட்கறதும் கேட்காத உங்களுக்கு நீங்களாச்சு அவராச்சு. கரெக்டா சொல்லிட்டு அப்போ விக்கிரக ஆராதனையான பொருளாச்சு. பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். வீட்டு தேவை, பசங்க படிப்பு தேவை, காரு தேவை, எல்லா வசதி தேவை. தேவைக்காக ஓடணும், ஆசைக்காக ஓடக்கூடாது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. இதுதாங்க விக்கிரக ஆராதனை.
சரி, ஒரு விக்கிரகம் செய்யறாங்கல்ல, அதுல என்னென்ன சொல்லுங்க, சும்மா ஓரளவு தெரிஞ்சு சொல்லுங்க. ஒரு விக்கிரகம் செய்யறாங்க, என்னென்ன இருக்காங்க? ஏமா யாராவது சொல்லுங்கம்மா, நானா கட்டி கேட்கிறேன். பெரிய பெரிய மாலை போடுவோம், பொண்ணு போடுவோம், பொண்ணுதான் போடணும், ஆசைதான் ஃபுல்லாவே பண்றான்னு ஆசை. அப்போ ஆசை 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 இதெல்லாம் தோணுதோ அதுல விக்கிரகாரன். அதான் கர்த்தர் சொல்றாரு, இங்க வந்தவங்களை பார்த்து சொல்றாரு, பரிசுத்த அலங்கார பொருளே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். புரியுது நான் சொல்றது? அப்போ விக்கிரகம்னாலுமே ஆசை உண்டு. ஆசை ஆசை பண ஆசை, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கு. பணம் எல்லாருக்கும் உதவும், தேவை. பணம் வாங்க சொல்லல, தேவைக்காக போதும் என்கிற மனது, போதும் என்கிற மனது, இது தேவை. அப்போ ஆசைக்காக போறதுதான் பேராபத்தான் முடியுது. கர்த்தர் நல்லவர். இப்போது பாருங்க, இப்ப விக்கிரகாராதனை வந்துச்சு, பொருளாசை வந்துச்சு. இந்த பொருளாசை வச்சு என்ன பண்ணுவீங்க? இந்த பொருளை பணம் வச்சுக்கீங்களா, இந்த பணத்தை எவ்வளவு தனக்கு யூஸ் பண்றாரோ அதுதான் விபச்சாரம். இவர்கள் பைபிள் வந்து ஒரு ஆழமானது, ஒரு எக்ஸாம்பிள் தான் வச்சிருக்கிறாரு. அதுக்குள்ள போனோம், ஆழத்தையும் மறைப்பொருளையும் ரகசியங்களும் தேடி தேடி படியுங்கள். அப்படி படிக்கும் பொழுது அந்த விக்கிரகாராதனை பொருளாசை நம்மளுக்கு வந்துச்சு, ஆசை வந்துச்சு. ஆசை வந்த உடனே அந்த பணத்தை தனக்கென்று யூஸ் பண்றோம், தனக்கென்று நம்ம தன்னுடைய இச்சைக்காக யூஸ் பண்றோம், தன்னுடைய இச்சைக்காக இதெல்லாம் யூஸ் பண்றோம், அது விபச்சாரம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. எல்லா வசதியும் கேட்டா நேரம் ஆயிடும், அதுதான் விபச்சாரம். அந்த விபச்சாரம் என்ன பண்ணுதுன்னா, இப்ப ஆவியானவரே சோதரன் சோதரன் கர்த்தர் நல்லவர். அந்த விபச்சாரம் என்ன பண்ணுதுன்னா, இப்போ கெட்டுக்காம பெருமை பாராட்டுது. ரொம்ப பெருமை பாராட்டுது. போறான், காரியத்தின் விஷயமா இடிக்கிறான், இல்ல பந்தா பண்றான்னா அதுதான் என்னது? வேசிகம். புரியுதா சொல்றது? ஒரு பொருளை, ஒரு பணத்தை தனக்கென்று யூஸ் பண்றவ விபச்சாரம். அந்த விபச்சாரத்தை வச்சு பெருமை கொள்வது கர்த்தர் என்ன பண்றாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கோ கர்த்தர் கிருபை சொல்றது புரியுது? எல்லாம் வசனம். அப்ப தாழ்மையா இருக்கிறோம், அந்த பணத்தை வச்சு நம்ம எதுவும் பண்ணல, தேவைக்காக மட்டும் யூஸ் பண்றோம்னா அதுல கர்த்தர் இருக்கிறாரு. நம்ம பெருமையா பண்ணணும், அது பேசிக்கணும். இந்த வேலைத்தனத்தினால, இந்த பணத்தினால நிறைய சேஷம். என்னென்ன பண்றது? கெத்து காமிக்கிறது, கொலை பண்றது, அதை வச்சு பிசினஸ் பண்றது, தேவையற்ற காரிய அறிவுறுப்புகளை செய்யறது, காம விகாரம். இது ரெண்டும் ஆகிலும் சொன்னல, அந்த ஆகிலத்துல இது மறைஞ்சு கொடுங்க. என்னென்ன மறைஞ்சது? என்னென்ன மறைஞ்சது? சகோதரி பைபிள் யாராவது ஒருத்தர் தெளிவா சொன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஆகிலத்துக்குள்ள என்ன இருக்குது? ஆசைன்னு நான் என்ன சொன்னேன்? விக்கிரகாரன, அடுத்தது இந்த வேசிகம். கரெக்டுங்களா? இந்த ஆகிலத்துக்குள்ள நீங்க நல்ல தெரியுது, கர்த்தருடைய நாமம் இருக்குது, விசுவாசத்துல உறுதியா இருக்கும், ஆனால் நின்றுறோம். சாத்தானுடைய சிங்காசனத்தில் இருக்கிறோம், சாத்தான் குடியிருக்கிறதுல இருக்கிறோம். வேதத்துல சாத்தான் இருக்குது. இப்ப நம்ம பிதா குமாரன் பரிசுத்தாவின்றோமா? சொல்லுங்க, அது தெரியல. பிதா குமாரன் பரிசுத்தாவி. அடுத்தது ஆத்மா ஆவி சரீரம்ன்றோமா? இவரெல்லாம் இருக்கிறாங்க. சாத்தான், பிசாசை, அதுக்கு கீழே ஆவி அசுத்தாவி. சாத்தான் வந்து பைபிள்ல புதிய பாட்டு இருக்கவே, பிசாசுன்னு புதிய பாட்டுல, பழைய பாட்டு இருக்கவே இருக்காது. 106 உயர்வு தான் பிசாசுன்ற வார்த்தை பழைய பாட்டுல இருக்காது. சாத்தான் என்ற வார்த்தை இருக்கும். ஏன்னா சாத்தான் அவரோடு பேசுறவன். கல்லுல அப்பமாவுக்கு சாப்பிட்டோம் அப்படின்னு சாத்தான் வந்து தலையோட பேசுவான்.
இங்க மைண்ட்ல வந்துடும். இதான் டிரான்ஸ்ஃபார்ம். நமக்கு எல்லா யோசனையும் ஸ்டோர் ஆயிடும். இந்த ஸ்டோர் இருதயத்துக்குள்ள வரும். இந்த இருதயத்துக்குள்ள வந்து தூண்டும். இதை செய், இதை செய், இதை செய். இது வந்து மனதில் வரும். மனதில் மனதில் வந்து செஞ்சிடும். இதுதான் மைண்ட், ஹார்ட், சோல். புரியுதா சொல்றது? ஆவி, ஆத்மா சரீரத்துல குடிக்கொண்டிருக்கிறது. இருதயம், ஆவி, ஆத்மா. இங்க வந்து எல்லாம் சேவ் ஆயிடும். இது வந்து நாங்க தெரியப்படுத்தும் இருதயத்துக்கு. இதை செய்ய அவர் தூண்டினே இருக்கும். இதை செய், இதை செய். இல்ல இல்ல நான் செய்ய மாட்டேன், என் ஆவியானவர் இருக்கிறாரு, உள்ள வார்த்தை எனக்கு இருக்குது. தச்சி 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 ஓடியாரு ஓடியார ஓடியார கர்த்தர் ஒளி வச்சு பாருங்க. நீங்க பட்ட சங்கீதம் தான் 27. புரியுதுங்களா? அப்ப தீங்கு நாள் வருது. அது எப்படி வருதா? பெரிய நாள். தீங்கு நாள் பெரிய நாள். அந்த நாள் எப்படி இருக்குது? தீங்கு வருது. இப்ப சுனாமி வருதா? நம்ம காய் சோத்திரம் 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 போட்டவனா இருக்குமா இல்லையான்னு தெரியல. அத்த நல்லவருங்க. உங்களை எவ்வளவு கோவிட்லயே காப்பாற்றி வச்சிருக்கிறார். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும். ஏதோ ஒரு நோக்கம் இருக்கா? கர்த்தர் நல்லவர். ஆகவே நம்ம என்ன பண்ணோம்? வெளிச்சத்துல சாப்பிடணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே இந்த விக்கிரக ஆராதனை தான். இப்ப தெரியல விக்கிரக ஆராதனைன்னா வேசித்தனம், விபச்சாரம் தெரியுதா? கர்த்தர் வந்து விபச்சாரத்தின் சந்ததியே அப்படின்னு சொல்லுவாரு. அப்படின்னா அவர் தப்பா பேசுறாருன்னு அர்த்தம் இல்லை. அங்க வந்து ஓப்பனா பேசினா புதுவிலே சொல்லணும். இப்ப நான் தான் ராஜா அப்படின்ட்டு தூக்கி சாவச்சிடல தலைவர் சாவச்சிடல இல்லைங்களா? அதனாலதான் ஓமையா சொல்லுவாரு. சீசர்களுக்கு நேரடியா சொல்லுவாரு, மற்றவங்களுக்கு ஓமையா சொல்லுவாரு. புரியுதுங்களா? அப்ப விபச்சாரம்னா பொருளாசைய சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களும் தனக்காக பயன்படுத்துறது விபச்சாரம். அதை வச்சு பெருமை பாராட்டுறது வேசித்தனம். அதன் மூலியமா அருவருப்புகளை செய்யறது காம விகாரம். அப்ப இது எல்லாமே எதுல அடங்கி இருக்குதுன்னா விக்கிரக ஆராதனையில அடங்கி இருக்கிறது. விக்கிரக ஆராதனை என்பது பொருளாசை. இது வந்து நம்ம தப்பிச்சுக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆகவே இப்ப நம்மளுக்கு இந்த விக்கிரக ஆராதனைக்கும் இதுக்கும் நமக்கு போட்டி. இந்த 10 நிமிஷம் தான் இருக்கும், முடிச்சிடுவோம். கண்டிப்பா முடிச்சிடுவோம். கர்த்தர் நல்லவர். என்னாகமம் 22ஆம் அதிகாரம் எத்தனை? என்னாகமம் 22 டக்குன்னு இருக்கும். என்னாகமம் 22. அப்பா பிதாவே சொல்லுல பாலாத்ம 31ஆம் வசனத்தை என்ன பண்ணீங்க? அப்பொழுது கர்த்தர் பிலேயாமின் கண்களை திறந்தார். வழியிலே குருவின பட்டயத்தை தம்முடைய கையில் பிலேயாம் வந்து இஸ்ரேல் மக்களுக்காக தீர்க்க தரிசனம் மாற்றி சொல்றதுக்கு கூட்டின்னு போவாங்க. கூட்டின்னு போகும்போது அவன் என்ன பண்ணுவான்? அதை சொல்றதுக்காக போவான். ஒரு தீர்க்கதரிசி கர்த்தருக்கு விரோதமாக சொல்ல போறான். அப்படி சொல்லும் பொழுது அவனுக்கு தெரியாது தலைவர் உருவினப்பட்டது எழுது பைபிள்ல. நீங்க அப்ப படிச்சு பாருங்க. அங்கன்னா இருவரும் கருத்துல பட்டத்தை வச்சிருந்தாரு. இப்ப உருவின பட்டத்தை வச்சிருக்காரு. இவன் பீலையா பைத்தியம் சொல்ல போறான். இவனுக்கு தெரியல, ஆனா கழுதைக்கு தெரியுது. இது போது ஐயோ எதிரில் உருவி பட்டத்தை உருவி வச்சிருக்கிறாரு. அது பட்சிகள் தெரியும், விலகி சொன்ன புரியுது. கழுதைக்கு சொல்லுது. கழுதை போய் அவனை முட்டுது. தெரியல, கழுதையே அடிக்கிறான். ஒரு தீர்க்கதரிசி தெரியணும்ல, தலைவர் வருது தெரியல அவனுக்கு. அப்ப 3வது என்ன பண்றான்? நிறைய அடிக்கிறான். அந்த கழுதை வந்து பேசுது. அப்ப நம்மள இந்த சபையில கூட நீங்க போகிற இடத்துல கூட நீங்க இந்த தலைவரை நாமத்தை வச்சுக்கிறீங்க, விசுவாசிய உறுதியா இருக்கிறீங்க, நீங்க வெளிச்சத்துல சாப்பிடுறீங்க, உங்களை எல்லாம் கழுத மாதிரி கூட சொல்லலாம். இது நிமித்தம் உங்களுக்கு பாடுகளோ நிந்தைகளோ அவமானம் உண்டா, நீங்க ஆசீர்வதிப்பு பாக்கியவங்களா இருப்பீங்க அப்படின்னு வேலை சொல்லுவோம். நாங்க அப்படிதான் பயிற்சி எடுக்கிறோம். புரியுதுங்களா? எனக்கு 2 இடம். நான் ரயில்வேல வேலை செய்ய லோன் படி கல்யாணம் பண்ணேன். கல்யாணம் பண்ண எங்க அப்பா திடீர்னு தான செட்டில்மெண்ட்
திடீர்னு என்ன பண்ணாரு, அவங்க பெரிய குடும்பம் எழுதி வச்சிட்டாரு. எனக்கு சொத்தே இல்லை, சொத்தே இல்லை, அந்த கூட வீடு கட்டிடுச்சு. நான் இந்த ஒழுங்கா எடுத்துட்டு இருந்தேன், எதுவும் கேட்கல. நிந்தைகள் அவமானங்கள் எதுவா வந்தாலும் கர்த்தர் என்னை விடவே இல்லை. கர்த்தர் அண்ணன் இருக்குன்னு சொல்ல பாருங்க. கர்த்தர் கோவில் வந்தது, கர்த்தர் என்கிட்ட எப்படி பைசா வந்ததுன்னு தெரியல. இந்திக்காரங்க கொடுத்து நம்ம எடுத்து அண்ணன் அந்த இந்திக்காரங்க பணத்தை எல்லாம் வாங்கி எங்க வீட்டுல என்ன பண்ணோம், பாரிக்கு அனுப்பிச்சு வச்சிடும். ஒரு கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் வரும். அதை அப்படியே கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும் பொழுது பேங்க்ல சேர்ந்தே வருதா, சேர்க்கும் போது என்ன பண்ணாங்க, நீங்க போயிட்டு டாக்ஸ் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. டாக்ஸ் ஃபைல் பண்ணா எங்க மனைவிக்கு 22 லட்சம் கொடுத்தாங்க லோன். இது எங்க பணமா இது? நான் நல்லா புரிஞ்சுக்கிறேன். கதை கேட்கிற மாதிரி நல்லா மைண்ட்ல ஏறிங்க. எங்க வீட்டுல பணம் கொடுக்கல, எங்களுக்கு அது கொடுத்தாதான் வீடு கட்டப்படி என் பையனுக்கு கல்யாணம் பண்ண முடியும். ஒண்ணுமே இல்லை, ஜீரோ. வெளியில வரோம், என்ன தலைவர, ஏய் அமைதியாரு, குழம்பாரு, போயிட்டு பேங்க்ல போய் பாரு. நான் ரயில்வே வேலை சேர்ந்தேன், நான் ஒரு பேங்க்ல போய் சேர்ந்தேன், எனக்கு அந்த அளவுக்கு தெரியாது லோனுக்கு. எனக்கு ஒரு 17 லட்சம் ரூபாய் கொடுப்பேன். எவ்வளவு ஆயிடுச்சு? எவ்வளவு ஆயிடுச்சா? எடுத்து வாங்கணுமா, வீடு கட்டணுமா, வீடு கட்ட 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 இன்னொரு லேண்ட் வச்சு வேலை கிட்டத்தட்ட 60-70 லட்சம் ரூபாய் வீடு கட்டி வச்சுக்கிறோம். வந்து பாருங்க, அந்த வீட்டை பார்த்தீங்கன்னா வாயில வயிற்றுல சீனியன் கிட்ட பேசுறதே சொல்றாங்க. இவன் போய் எப்படா உயர்ந்துட்டான், இவனு எப்படா கத்துற ஆசீர்வதிச்சாரு, என் வீட்டுக்கு வரலீங்க. நான் சொல்றது சத்தியம். எப்படி வழிநடத்துற பார்த்தீங்களா? ஏன் சொல்ல வழிநடத்துறாரு? நான் தைரியமா செய்யணும் சொல்ல முடியும். நான் வெளிச்சத்துல சாப்பிடுறேன், இருட்டுல சாப்பிடல. நான் தேவைக்காக தான் யூஸ் பண்றேன், பணத்துக்காக நான் ஆசைக்காக ஓடல. இது பாருங்க, என் பொண்ணு கூட, என் பொண்ணு கொஞ்சமா இது பாருங்க, நான் சொல்றேன், நின்ற அவமானத்தை சொல்றேன், நல்ல கதை மாதிரி கேளுங்க. விசுவாசத்துல கல்லடைய சொல்றேன். என் பொண்ணு கொஞ்சம் என்ன மாதிரி இருக்கும், என் பையன் அவங்க அம்மா மாதிரி சோப்பா குண்டா இருக்கும். என் பொண்ணு டாக்டர், எம்பிடி முடிச்சுட்டு பிஹெச்டி போட்டு சவிதா பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷன் அதுல படிக்குது. புரியுங்களா? மாஸ்டர் பிசியோதெரபி முடிச்சுட்டு பிஹெச்டி படிக்குது. ஏற்கனவே டாக்டர் தான், இதெல்லாம் டாக்டரேட் முடிக்கணும் படிக்குது. என் பொண்ணு ரொம்ப கரெக்டுங்க, குழந்தை மாதிரி இருக்கும். ஃப்ரெண்டுங்கெல்லாம் கிடையாது, நான் தான் ஃப்ரெண்டு. யோ என்ன நீ அப்படி என்ன? எங்க அம்மா தான், அவங்க அம்மா தான் ஃப்ரெண்டு, அவங்க அண்ணன் ஃப்ரெண்டு, வேற யாருமே கிடையாது. நம்ம சகோதரர்கள் தான் பேசும். புரியுதுங்களா? இவ்வளவு துல்லியமா வளர்த்தா இது இருக்க பாவாடை சீவு அதெல்லாம் போட்டு கட்டிட்டு போயிட்டு பாட்டில சேர்த்து. புரியுதுங்களா? சரி போட்டது தேவையில்லாத பரிசுத்தமா வளர்த்துட்டமே அதே கெத்துடா அப்படின்னா. என் பொண்ணை பார்க்க ஒரு பாஸ்டர் வந்தாரு, 14 சபை வச்சுங்கிறாரு. புரிந்து கொள்ளுங்க, 14 சபை வச்சுங்கிறாரு. என் பொண்ணை பார்த்தாரு, எல்லாமே கரெக்ட், டிக்கு எல்லாம் பாருங்க. என் பொண்ணு யாருமே வரல முடியாது, பக்கா. ஆனா எங்க அண்ணன் பொண்ணு போய் பார்த்தவங்களுக்கு சிவப்பா இருக்கும், ஐடில எங்கேயோ ஒர்க் பண்ணுது, மாடர்னா இருக்கும். தட்டி தூக்கின்னு போயினு தெரியா பொண்ணை விட்டு எல்லாம் சோற்றம் பண்ணுங்க. இது நிந்தையாகும் இல்லையா? ஆனா எப்பவுமே உண்மையாவே கட்டுரை சமூகத்துல சந்தோஷமா இருக்குங்க. நேற்றுதான் போய் என் பொண்ணை பார்த்துட்டு வந்தோம், ஒரு மாப்பிள்ளைய திருவேற்காடு. அவ்வளவு அருமையான குடும்பம், சூப்பர் குடும்பம். நாங்க பொறுத்துனே இருந்தோம். என் பொண்ணு பாசிட்டு ஜெபிச்சுட்டே இருக்குது. இப்போதைக்கு ஆவடி கார்த்தியல் பாசிட்டு தெரியுமா? ஆவடியில மேல் பார்க்கக்கூடிய எவ்வளவு 450 கோடியில கட்டுறாரு. நான் அதுக்காக அது விக்கிரதமாக்கல, அது அவங்க பாடி நமக்கு தேவையில்லாதது. ஆனா சொல்றேன், அது மிகப்பற்றி சொல்றதுக்காக சொல்ல. நாங்க அண்ணனூர்ல இருக்கும்போது அங்க போனோம், அந்த அம்மாவுக்கு அது குடிச்சிருச்சு. அந்த மெடிக்கல் கவுன்சில்ல ஒரு ட்ரையல் அதை சேர்த்து வச்சு, அதனால கேப்ரியல் ஐயா கூட நல்லா பேசுவோம். அதனால அவங்க சபைக்கு போறோம். நாங்க திருவள்ளூர்ல ஏசியது தான் போறோம், அதுவும் ஏசியது தான். புரியல சொல்றது? அப்போ கர்த்தர் எப்படி உயர்த்தி அருமையான கொடுங்க. எங்க வீட்டை வந்து பிரமிப்பாகுது. அவரே அவங்க மகன்களும் தண்டனையா வாங்கி வச்சுக்கிறாரு, அவங்க பேர பசங்களும் தண்டனையா வாங்கி வச்சுக்கிறாரு. நேற்று போய் பாக்குறோம், ஐயா இந்த வரதட்சணை இந்த பொண்ணுங்கெல்லாம் நீங்க கேட்க கூடாது. நாங்க வந்து கேட்கிற பழக்கம் இல்லை. 3 ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க எப்படி எல்லாம் ஓட்டான். நீங்க தான் கெத்தாகிறீங்க, கட்டி தூக்க எங்களை. புரியுதுங்களா? இதுதாங்க ஒளிக்கு வச்சு பாக்குறதா. தீங்க நாள் வரும்,
நீங்க உறுதியா அதை பிடிச்சிக்கணும். புரியுதுங்களா சொல்றது? எவ்வளவு நிறைய சாட்சி இருக்குங்க. நேற்று அவங்க பார்த்துக்கணும். நைட்டு 12:30 மணி தூக்க முடியல, நடக்க மாட்டேன் எல்லாரும் கத்தனை நானே பாசிட்டிவ்ல இருக்கிறேன். இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வரோம். ஆனா நான் கெட்டாத நீங்க அப்படியே சோர்ந்து போயிட்டீங்க. எல்லாம் பார்த்து முச்சிலமா என் மனசு சொல்லுது. 12 ஆயிடுச்சு, முச்சில்தான் முடிச்சோம். ஆனா பெரிய அதான் சொல்றேன். 16 மனம் திரும்பு, நான் சீக்கிரம் வந்து என் வாயின் பட்டயத்தில் அவர்களோட யுத்தம் பண்ணுவேன். நமக்காக யுத்தம் செய்கிறவர் கர்த்தர். நல்ல நீங்க போய் பேசுறீங்க, உண்மையான நான் அனுபவிச்சு உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிற சாட்சி நிமித்தமாக கர்த்தர் நல்லவர். இப்படி நீங்க இதை கடந்து வந்துட்டீங்கன்னு வச்சுங்க. இன்னொருத்தங்கிறான் இதுல நான் பாலாக்காடு சொல்லிட்டேன்னா, அடுத்து நிக்கோலாயின் ஒருத்தங்கிறான். நிக்கோலாயின் அதை சொல்றாரு பாருங்க மணியாவது. அந்த நிக்கோலாயினுடைய குணம் நான் தெரியுங்களா, இவங்க 2 பேரும் ஒழிஞ்சிருக்கிறாங்களாம். எதுல? விக்கிரகாராதனையும் இந்த பண வேசித்தனத்திலும் 2 பேரும் மாட்டிருக்கிறாங்க. அது எக்ஸாம்பிள் இங்க சொல்றாரு. ஒருத்தன் தப்பா போய் சொல்றான், அப்புறமா அதுக்கு அந்த கழுதையின் மூலம் தெளிந்து வந்துடுறான். 2வது நிக்கோலாய் ஒத்துக்கிறான். எங்கிறான்? சபையில தான்ங்கிறான். இந்த சபையில என்ன பண்றாங்க? நிக்கோலாய் சபையின் ஒழுங்குக்கு விரோதமாய் நடந்தவர்களுக்குள் அப்போஸ்தலருடைய அதிகாரத்துக்கு அடங்க மாட்டாங்க. எது செஞ்சாலும் குறை சொல்ல இருப்பாங்க. அந்த சத்தியத்துக்கு அடங்க மாட்டாங்க. வருது எதுக்குன்னா, இத குற்றம் பார்க்க, இது தப்பு, இது சரி. அவங்கதான் நிக்கோலா மதஸ்தர். அவங்க பரிசையை சர்ச்சை அது போல இருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எதுல இருப்பாங்க? சபையில தான். இவர்கள் மத்தியில தான் என்ன பண்ணணும்? இதை ஃபாலோ பண்ணக்கூடாது, வெளிச்சித்திர சாப்பிடணும். கரெக்டுங்களா? கர்த்தர் நல்லவர். இப்படி நம்ம கடந்து வந்துட்டோம்னா இதான் இங்க சொல்றாரு. இப்ப படி அந்த வெளிப்படுத்த சமைச்சிட்டோம் ஐயா. ஒரு 5 நிமிஷம் சமைச்சுல ஐயா. கர்த்தர் நல்லவர். இப்ப அந்த 2ஆம் அதிகாரம் சகோதரி என்ன படி 17 முடிச்சிடலாம். காது இருக்குது, ஏன் கேட்க கடவுள்? காது இருக்குது, அது ஏன் கேட்க கடவுள்? அந்த சத்தம், அந்த வார்த்தை உள்ள போய் இருதயமாகிய பலகையில எழுதி கொண்டு போய் சொல்லுது. இதுல காதை கேட்க விடக்கூடாது, கேட்காம இருக்கக்கூடாது. வசனம் வெளிப்படுத்தி 1ஆம் அதிகாரம் 3வது சொல்லுகிறது, வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் அதன்படி நடக்கிறவனும் பாக்கியவான். அதனால கத்தி சொல்றோம், நீங்க கேட்டா கூட நீங்க ஆசிரியப்பட்டுருவீங்க. இப்ப இந்த வயசானவங்க போய் தமிழே தெரியலன்னு வச்சுக்கோ, படிக்கவே இல்லை, அவங்க போய் என்ன படிச்சிருப்பாங்க. கேட்டாலே போதும், பாக்கியவான், ஆசீர்வாதம் வந்துடும். கர்த்தர் நல்லவர். அப்போ நான் படிக்க சொல்றேன். இங்க பாருங்க, ஜெயம் கொள்கிறோம். இதெல்லாம் கடந்து வந்தீங்க. எது கடந்து வந்தீங்க? விக்கிரகாராதனை, பொருளாசை, வேசித்தனம், விபச்சாரம், காமவிகாரம், இது எல்லாத்தையும் விட்டுட்டு எங்க ஆசை வேணாம், தேவை போதும். ஆவியானவரே, உங்களுடைய ஜீவன வார்த்தையை போதும், உங்களுடைய ஜீவ தண்ணீர் போதும், உங்களுடைய ஜீவ அப்போதனை யாரும் உண்மை வித்தமா அந்த திருவிருந்து எடுக்கிறீங்களோ உங்களை கர்த்தர் விடவே மாட்டாரு. அவங்க மேல மகிமை உதிச்சே ஆவாங்க. இது உண்மையா சொல்றோம், உதிக்கும். இப்ப என் மேல உதிச்சுத, உங்களுக்கு ஏன் உதிக்காது? கண்டிப்பா உதிக்கும். கர்த்தர் நல்லவர். அப்ப மறைவான மன்னாவை கொடுப்பாராம். இந்த மறைவான மன்னா அடுத்த சகோதரி வெண்மையான குறிக்கள், அடுத்தது புதிய நாமம். இந்த 3 காரியத்தை கர்த்தர் கொடுப்பாராம். அந்த மறைவான மன்னா சங்கீதம் 78:23 2 வசனம் கடகடன் படிங்க சகோதரி, கடகடன் படிங்க. கர்த்தர் நல்லவர். சங்கீதம் 78:23-25 சொல்கிறது, அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு, உயரத்தில் உள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து, வானம் இருக்கு, அந்த வானத்தில் ஒரு கதவு, நீங்க அப்பட்டமா அந்த கதவை பிடிக்கலாம். வாசல் இருக்கணும்ல, அது அந்த வாசல் இருக்கணும்ல. நானே வாசல் சொன்னாரா? ஆதியாகமம் 3:1
ஆதியாகமம் 28:17 கர்த்தர் நல்லவர், அவர் உயரத்திலுள்ள மேகங்களுக்கு கட்டளையிட்டு வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை அவர்களுக்கு ஆகாரமாக வருஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டான், அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். எத்தனை வருஷம் அனுப்பினாரு? சகோதரி எடுத்து ஆதியாகமம் ஏதாச்சுங்களா படிங்க. ஐயோ சொல்றோம். அதனால்தான் நீங்க ஆதியாகமம் 28:17 ஓகே. கர்த்தர் நல்லவர். அதுல வாசிங்க இது வானத்தின் வாசல். யாரை யாக்கோபு போய் பார்த்தீங்கன்னா அங்க பார்த்தா இறந்தா இருக்கிறாங்க. அந்த இடத்தையே கர்த்தர் பரிசுத்தமா மாத்திட்டாரு, தரிசனத்தை கொடுத்துட்டாரு. அதுல இருந்தோம் வாசலை பார்த்துட்டோம். இப்ப நம்ம கதவு தலைவர் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கடந்து வரீங்க இடுக்கமான வாசல, அவர் என்ன பண்ற வாசலை காமிங்க, கதவே திறந்து விட்டு வானத்தின் மன்னாவை கொடுக்குற. ஏன் தெரியுமா? உங்க கிரியைகளை அறிந்திருக்கிறார். அவங்க நாமத்தை நீங்க வச்சிருக்கீங்க, அவங்க நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கிறீங்க. இப்ப யாக்கோபு கொடுத்த வாசலை காமிக்கல, ஏகத்தை எழுத பார்க்கல, இது வானத்தின் வாசல் பார்க்கல, அது கதவையே திறந்து விட்டாங்க. அது யாரு? தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மன்னா இருக்குதா? பணி அது இருக்குதா இல்லையா? கர்த்தர் நல்லவர். சகோதரி சங்கீதம் 78, 23, 24, 25 சொன்னேன். அவர்களுக்காக ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். 40 வருஷம் இருக்கிறாரு. இங்க சகோதரி இங்க பாருங்க, ஒருத்தருக்கு 1 கிலோ வச்சுக்கோ, ஒருத்தருக்கு 1 கிலோ 40 வருஷம் எவ்வளவு இருக்கும்? ஒருத்தருக்குங்க 3 லட்சம் பேர் போறாங்க. 3 லட்சம் இன்ட்டு 1 எவ்வளவு? ஒரு வேலைக்கு 3 லட்சம் கிலோ வச்சுக்கோங்க. கேட்டீங்களா? 3 லட்சம் பேர் எத்தனை கிலோ இருக்கும்? என்ன பண்ணுங்க? 40 வருஷம். அப்போ வானத்தின் கதவுகளை திறந்து தேவதூதர்கள் சாப்பிடுகிற மன்னாவே கொடுக்கிறாரு. இதுதான் வானம். இந்த வானத்துக்கு எவ்வளவு தூரம் தலைவர் சத்து வந்து இது 8 குத்துனுக்குறாங்களா? எல்லாம் புதுசா இருக்குதா? மன்னானா இது என்ன? இது என்ன? ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏதோ சொல்லிட்டு இருக்கிறான், இது என்ன? இவன் சாட்சி, இது என்ன? இந்த உபதேசம், இது என்ன? ஆராயும், ருசிக்கணும். வேத வசன ருசித்து பாருங்கள். அப்ப இது மன்னா அப்படின்னா ருசி, அப்படின்னா ருசி. ருசிக்க ருசிக்க எவ்வளவு இருள் வரட்டும், எவ்வளவு அழிவுகள் வரட்டும், எவ்வளவு தீங்கு நாள் வரட்டும், எவ்வளவு பாவங்கள் வரட்டும், உங்களை மேற்கொள்ளவே முடியாது. கர்த்தரின் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாதுன்னு நம்ம சொல்லலாம் தைரியமா. பைபிள் என்னை அசைக்கப்படுவதில்லை. ஏன்? கர்த்தரின் வலது வருஷத்தில் இருக்கிறார். அவர் தான் கதவு, அவர் தான் வாசல். தேவத்துக்கு சாப்பிட மன்னாவே கொடுக்கிறாரு. கர்த்தர் நல்லவரே மறைவான மன்னாவை கொடுக்கிறார். இரண்டாவது என்ன கொடுக்கிறாரு? வெண்மையான கல்லு கொடுக்கிறாரா? கர்த்தர் நல்லவர். நிறைய விட்டுறாங்க, அது டைம் இல்லாதனால. ஓகே, கர்த்தர் நல்லவர். யோசுவா 5:12 தேசத்தின் தானியத்திலே புசித்து மறுநாளை மன்னா பெய்யாமல் ஒழிந்தது. வானத்தில் இருந்த அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போலல்ல. இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான், நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுவான். கர்த்தர். இரண்டாவது வெண்மையான குறிக்கள். இதை மட்டும் தயவுசெய்து எனக்கு படிங்க. வெண்மையான குறிக்கள் சங்கீதம் 118:22. சொல்ல போறேன் சகோதரி, வாங்க இங்க பாருங்க. மறைவான மன்னாவை கொடுத்துட்டாரா? மறைவான மன்னா இதுல இருந்து வருகிற உபதேசங்கள். விதை என்னன்னா விதை என்னன்னாங்க? விதை வசனம். இந்த விதையெல்லாம் நிறைய சேர்ந்து 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 தானியமா மாறி இருக்கு. அந்த தானியம் தான் அப்போ சொல்றாங்க. அப்ப நிறைய விதைகள் சேர்ந்துதான் ஒரு அப்பம் உருவாக்குறாங்க. கரெக்டா? கரெக்டா சகோதரி? இவன் ஒரு தானியம் வசனம், ஒரு படி தானியம், ஒரு படி கோதுமை வந்துச்சு. அதை நசுக்கி அதை ஓகே பண்ணி அதுல தானே அப்பம் வரும். அப்போ வசனம் என்பது விதை, உபதேசம் பூன்றது சிங்கிள் பூ. இத எல்லாத்தையும் கொடுக்குறாங்க. கரெக்டா? அது அப்போ விதை என்பது வசனம், தானியம் என்பது உபதேசம். கரெக்டா? இந்த உபதேசம் எங்கிருந்து வரும்னா வானத்திலிருந்து வருமா? தேவதூதர்கள் பிரீச் பண்றாரு. அந்த தேவதூதர்கள் பிரீச் பண்றது உலகம்.
அப்போ அந்த சாயல் இங்க இருக்குது. பிதா குமாரன் பரிசுத்தாவி மூவரும் வாசம் பண்ணிக்கிறது தான் தேவனுடைய ராஜ்யம். அந்த தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. நீங்க தான் சபை. அந்த தானியம் வந்துட்டதுனால உங்க கூட இருக்கிறாரு. அவர் பிசாசு என்ன பண்ண முடியும்? இருள் நம்மள என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அந்த தானியத்தை பெற்றுக்கொள்ளணும், அதை புசிக்கணும், அதனால விளக்கத்தை பெற்றுக்கொள்ளணும், ரத்தத்தை பரிசுத்தமா வச்சுக்கணும். நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த தைரியம் நம்ம பெற்றா வரும். நம்ம யாருக்கும் பயப்படுறது கிடையாது. அப்ப ரவுடிசமா இருக்கும் போது யாருக்கும் பயப்படுறது கிடையாது. அடிச்சு தலை இருக்கும். அது உதாரணம் பவுலு. சவுலு ஒரு ஆள் அடிச்சு தலை வச்சு அம்மா கேட்க தலைவர் அப்படியே பவுல. உங்களை கூட கர்த்தர் உண்மையாக இன்றைக்கு நம்ம விக்கிரக ஆராதனையோ வேசிதனத்தில் இருந்தா எல்லாத்தையும் விட்டு நாம் கர்த்தரை உறுதியாக பிடித்துக் கொள்வோம். பிடித்துக் கொண்டீங்கன்னா ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாருக்கும் சுதந்திரித்துக் கொள்வான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவனின் குமாரன உரிமை பாராட்டு. யாசாலும் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் அவன் தேவனாயிருப்பேன். கர்த்தர் நல்லவர். ஆகவே அப்பொழுது கர்த்தருடைய வெண்மையான குறிக்கல், உண்மையான ஃபர்ஸ்ட் மறைவான மண்ணா கொடுத்துட்டாரு. இரண்டாவது வெண்மையான குறிக்கல். சங்கீதம் 118:22 சொல்கிறது, வீடு கட்டுகிறவர் ஆகாத தைரிய கல்லு தலைக்கு மூளைக்கல் ஆயிற்று. அந்த மூளைக்கல் தான் தலைக்கல் ஆயிற்று. அதுதான் கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது பிதாவிடத்துல. அதுதான் தலைக்கு மூளைகள். அதான் வெண்மையான கல். இரண்டாவது 1:2 சொல்கிறது, மனுஷனால் தள்ளப்பட்ட கல். உங்களுக்கு நிந்தனை அவமானம் வரும், மனுஷனால தள்ளப்படுவீங்க, நீங்க அதுக்காக கவலைப்படாதீங்க, நீங்க வெண்மையான குறிக்கல். மூன்றாவது 1:2 சொல்கிறது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல். நான்காவது விலையேற பெற்ற கல். ஐந்தாவது 1:2 சொல்கிறது, சீயோனிலே இருக்கிற கல். ஆறாவது அது 1:2 சொல்கிறது, ஜீவனுள்ள கல். பச்சைகள் சொன்ன கல்லப்பட்ட கல், தலைக்கு மூளைக்கல் தான். அதுல மனுஷரால் கல்லப்பட்ட கல், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கல், அது விலையேற பெற்ற கல். அடுத்தது சீயோனிலே இருக்கிற கல், அடுத்தது ஜீவனுள்ள கல். அந்த ஜீவனுள்ள கல் தான் 21:11 வெளிப்படுத்த சொல்கிறது, பிரகாசிக்கிற கல். அந்த பிரகாசிக்கிற கல்லு தான் வெண்மையான கல். அப்ப இந்த வெண்மையான கல்லை நீங்க பெற்றுக்கொண்டா இருட்டுல சாப்பிட மாட்டீங்க, வெளிச்சத்துல தான் சாப்பிடுங்க. தேவைக்காக தான் யூஸ் பண்ணீங்க, ஆசைக்காக போக மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். மூன்றாவது புதிய நாமம். முதலாவது மறைவான மண்ணா, அடுத்தது வெண்மையான குறிக்கல். பைபிள் இருக்குதான், பைபிள் வெளிப்படுத்தல் 2:17 இருக்குதா மறைவான மண்ணா? மறைவான மண்ணா இருக்குதா? வெளிப்படுத்தல் 2:17 படிங்க. மறைவான மண்ணா விட்டீங்களா? மறைவான மண்ணா, அடுத்தது வெண்மையான குறிக்கல் 3. இப்ப நம்ம நெத்தியில எழுதிடுவோம், இயேசுவின் நாமம் நெத்தியில் எழுதப்பட்டிருக்கோம். இப்ப இவங்க எல்லாம் கொண்டு வச்சுக்கிறாங்களா? இப்படி வச்சுக்கிறாங்களா? தெரியுதா? ஆனா நமக்கு இயேசு கிறிஸ்து என்ற நாமம் முத்திரிக்கப்பட்டுரும், சீல் போட்டுருவாரு. ஒண்ணுமே பண்ண முடியாது நம்மள. ஆனா இவ்வளவு கிடைக்கணும், இவ்வளவு கிடைக்கணும். மறைவான மண்ணால் உபதேசத்தை பெற்றுக்கொள்ளணும், அந்த குறிக்கலை பெற்றுக்கொள்ளணும். இந்த குறிக்கல் நீங்க வச்சு உங்களுக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருப்பாரு. ஏன்னா ஜீவனுள்ள கல்லு, அது பிரகாசிக்கிற கல்லு, அது வெண்மையான கல்லு, அது ஜீவனுள்ள கல்லு. நமக்காக சீயோனில முங்கிக் கொண்ட ஒரு கல்லு. அது தள்ளப்பட்ட கல் எல்லாத்துக்கும் தலைக்கு மூளைக்கல்லா இருக்குது. இதெல்லாம் தலைக்கு மூளைக்கல்லா அந்த வாசி இருக்குது இல்ல, இந்த வாசி செய்யும்போது ஒரு செங்கல் இருக்காரு. செங்கல் தான் அந்த மூளைய தட்டி விட்டாரு. யாரு? மேஸ்திரி. தட்டி விட்ட பிறகு வாசல் வைக்கிறாங்க. வாசல் வச்சு 3 கல்லு வைக்கிறான், பத்தல. பாதிய வெட்டுறான், பத்தல. நான் ஃபர்ஸ்ட் தள்ளி போடுவேன், அந்த கல்லுக்கு மாட்டோம். அதை வச்சா பக்காவா செட்டில் ஆயிடுச்சுங்க. எல்லாரும் தள்ளப்பட்ட கல்லுதான், செட்டில் ஆயிடுச்சு. இப்ப நீங்க யாருமே எப்போ வந்தாலும் அந்த கல்லுக்கு தான் வரணும்.
பைபிள மாத்திட்டாரா? அதனால்தான் சொல்ற நானே வாசல், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். புதிய நாமம் யாத்திராவும் 9:16 சொல்கிறது, என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என் நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபப்படும்படியாகவும் உன்னை நிலைநிறுத்தினேன். சகோதரி சகோதரி இங்க பாருங்க, இந்த பைபிள் யார்கிட்ட இருக்குது? ஐயா கிட்ட இருக்குது, உங்ககிட்ட இருக்குது. இது பொதுவானது. நல்லோர் மேலும் தீயோர் மேலும் எப்படி மழை பெய்யுதோ அது போல இந்த உபதேசம். இதை நீங்க ஒழுங்கா வச்சிருக்கீங்கன்னா நீங்க நிறைய ஆடுகளுக்கு உள்ள போகணும். உங்களை கண்டு ஓடி எல்லாம் அவன் நல்ல மேய்ச்சி இருக்கிறான், அவன் நல்ல புல் இருக்குது, கர்த்தர் என்ன மேய்க்கிறார், உண்மையாகவே அவர் புல்லுள்ள மேய்க்கிறார், அங்க அமர்ந்த தண்ணீர் இருக்குது, அங்க உண்மையா சூப்பரா இருக்குது, நாங்க ஜாலியா இருக்கிறோம். இதுக்கு ஒரே ஒரு காரணம், இதுக்கு ஒரே ஒரு காரணம், மறைவான இதுக்கு ஒரே ஒரு காரணம், வெள்ளையான கல்லை வச்சுக்கணும், வெண்மையான குறிக்கோள் அடையாளங்கள். இவங்க கிறிஸ்தவங்க அடையாளம், இவங்க கிறிஸ்தவருக்கு அடையாளம், குறிக்கோளை வச்சுக்கணும். அது பிரகாசமான கல். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அதான் எழுப்பி பிரகாசம் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை இருக்குது. எப்படி உரிக்கும்? உங்ககிட்ட என்ன இருக்குது? மறைவான மண்ணா இருக்குது, வெண்மையான குறிக்கோள் இருக்குது, புதிய நாமம் இருக்குது. அந்த புதிய நாமத்தை என்ன சொல்றாரு? உன்னை நிலைநிறுத்துவேன். இதெல்லாம் வச்சு இந்த கர்த்தர் நிலைநிறுத்தி வரான். உபாகமம் 28:10 சொல்கிறது, அப்பொழுது கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டது என்று பூமியின் ஜனங்கள் எல்லாரும் கண்டு உனக்கு பயப்படுவார்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இப்ப உங்களை பார்த்து பயப்படுவாங்களா எல்லாரும்? இது எவ்வளவு பெரிய ஸ்லைட், சூப்பரா இது. கரெக்டா? நம்ம வாய்ப்பு இப்ப பேசலாம், முடிச்சிட போறோம். அப்படியே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி முடிச்சிடலாம். இப்ப கொஞ்சம் சொல்லுங்க, கெத்தா கெத்து இல்லையா? ஆமா, சூப்பர். கைட்டுங்க, கையாவது தட்டுங்க, கொஞ்சம் மனதார போற. கர்த்தர் நல்லவர். அப்போ அது பாருங்க, உங்களை என்னுடைய வல்லமை உணர்ந்து காண்பிக்க முடியாது, நாம பூமியெங்கும் பிரஸ்தாபப்படும்படியாக உன்னை நிலைநிறுத்திட்டாரு, ஸ்டாண்டர்ட் ஆக்கிட்டாரு, ஸ்திரப்படுத்திட்டாரு, உறுதிப்படுத்த நிலைநிறுத்திட்டாரு, உங்களை சீர்படுத்திட்டாரு, ஸ்திரப்படுத்திட்டாரு, அழகாக வளர செய்யறாரு. அடுத்தது இது பாருங்க, பூமி ஜனம் உங்களை கண்டு பயப்படுவாங்க. உபாகமம் 28:10. அடுத்தது இதை மட்டும் படிங்க, முடிஞ்சு போச்சு. 22:4 வெளிப்படுத்தல் 22:4. கர்த்தர் நல்லவர். ஆவியானவரே சோத்ரம் சோத்ரம் சோத்ரம். படி படி சகோதரி. முடிஞ்சு போச்சு. புதிய நாமம். எவ்வளவு கடந்து வந்தீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கடந்து வந்தீங்க. இருள கடத்துக்கு எவ்வளவு கஷ்டம், இறுக்கமான வாசல்ல இருள் அழகா கடந்து வந்துட்டீங்க. மறைவான மண்ணாவை கொடுத்துட்டாரு, அந்த வெள்ளையான குறிகளை கொடுத்துட்டாரு. இப்ப நெற்றியில என்ன ஆயிட்டாரு? கர்த்தருடைய நாமம் பரிசுத்தம் என்பதே. பரிசுத்தம் 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 எழுதிட்டாரு. லேவியராகம் சொல்லுது 8:9, நெற்றியிலே பரிசுத்த கிரீடம் இருக்கும். பட்சிங்களா இருக்கும். அப்போ நெத்தியில் என்ன பண்றாரு? புதிய நாமத்தை கொடுத்துட்டாரு. எவனோ இப்ப வரப்போற தலைவர். இப்ப பாருங்க இது பாருங்க சகோதரி சப்படி 1 நாள் போச்சுமே தீவிரிக்கிறது. தலைவர் வந்துட்டாரு, நாமம் இருக்குது, கிரீடம் இருக்குது, நம்ம அழகா போயிடுவோம். குற்றமற்றவர்களை எதிர்கொண்டு போவோம். அவர் வரும்போது எதை பார்ப்பாரு? மறைவான மண்ணா இருக்குதா, வெண்மையான குறிகள் இருக்குதா, நெத்தியில கிரீடம் இருக்குதா? ஓகே, அவருடைய கிரிக்கு தக்கதான பலன் என்னோடு கூட வருகிறது. முடிஞ்சிச்சு. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் உண்மையாக உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கின்றது. நான் அபியாசப்படுகிறேன். கண்டிப்பா கர்த்தர் உங்களுக்கு இருதயத்துல இதை அசைப்படும், நல்ல அசைப்படுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்கள். இந்த சபை இன்னும் பெருகும். உண்மையா உங்க போதகர் உண்மையாகவே உங்களை அழகாக வழிநடத்தி பெரிய பெரிய ஆச்சரியத்தை உண்டு பண்ணார். எப்படி தெரியுமா சொல்றேன்? காவிரி மூடி போட்டுறோம், இந்த ஊர்ல இருக்கிற சபையில ஒரு வெளிச்சம் உண்டாகும். அந்த வெளிச்சத்தை கண்டு ராஜாக்களும் பிரபுக்களும் நடந்து வருவார்கள் என்று வேதம் சொல்கிறது. இந்த வேதம் உண்மைன்னா கண்டிப்பா நடக்குங்க, இல்லைன்னா பொய்யா மாறும். அந்த சொன்ன வார்த்தை பொய், கண்டிப்பா நடக்குங்க. நான் அனுபவிச்சு சொல்றேன். எம்பி எம்எல்ஏ எல்லாம் நடந்து வருவாங்க. வண்டிக்குள்ள கார் வராது, அவங்க ரோட்ல விட்டு எல்லாம் நடந்து வருவாங்க. அங்க எது வெளிச்சம் இருக்கு, அங்க போய் ஜெபம் பண்ணினோம்னா எது நடக்குதா, வருவாங்க. இது உண்மை, ஒரு எழுத்து கூட மாறாது.
கடல் புள்ளி, அந்த புள்ளி கூட மாறாது. புள்ளி எடுத்துட்டு இப்படி போறீங்களா கடலை, கடல் என்னது விதை, கடல் என்ற தண்ணி, அது அவ்வளவு துல்லியமே வச்சுக்கிறது. ஒரு எழுத்து கூட மாறாது. அத்த நல்ல நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம், கண்ணில மூடி. இப்பதான் உயிர் வந்து எல்லாமா சிரிக்கணும். ஐயோ அழகா இருக்கீங்க. சிரிப்பே ஒரு 12 ஐயாக்கு ஒரு கால் வரை எக்ஸ்ட்ரா சாரி இல்ல முடிக்க முடியாம போயிடுவேன். அத்த நல்ல முடிக்கும் போது சிரிப்பது மகிழ்ச்சியா இந்த உலகத்தில் நடக்குதுன்னு நீங்க நினைக்காதீங்க. தயவு செய்து எல்லாம் பயமுறுத்துவோம் பிசாசு. ஏன்னா அகந்து பயமுறுத்தினே போனாங்க. நம்ம பயப்படவே கூடாது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, எதிர்த்து நில்லுங்க, பயப்படாது. ஏன்னா கடைசி கட்டத்தில் தீவிரிக்கிறது. சுனாமியில மாட்டிக்காதீங்க. சுனாமி 666 வந்துச்சு, நிறைய சம்பவம் முடிச்சு. அது நல்ல சிப்பு போட கோவிட்ல போட்ட பத்தியா கையில இத போடமே ஒண்ணு மூவ் ஆக முடியல. ரயில்வே வேலை செய்யறோம்னா போடவே மாட்டேன்ட்டான். இப்ப இதை போட்டுதான் பரவாயில்ல போக முடியாது. இது ஒரு சாயல், இது ஒரு அடையாளம், அது ஒரு குறிக்கல். நம்ம எல்லாமே போட்டுக்கணும். நம்ம எங்க பரவாயில்ல போகிறோம் சாயல். இப்ப போட்டுக்கிட்டு நம்ம போயிடுவோம். இனிமேல் வரப்போற 666 இப்ப நம்ம லொகேஷன் கார் ஓட்டினா செல்லு தெரியுதா, அவன் ஆணையிட்டுருவான். மோடி ஆணையிட்டாரு என்ன வணங்குறாங்கன்னா அந்த செல்லுல ஆப் தெரியும். அப்படி குடியெல்லாம் நிக்காது, ஆப்ல தெரிஞ்சிடும். இஸ்ரேல்ல பேஜர்ல எல்லாரும் காலி போட தெரியுமா? பேஜர்ல போன எல்லாம் காலி போட்டானே, இங்கிருந்து ஆப்ரேட் போன எல்லாம் செட் போட்டாங்க. கரெக்டா அப்ப உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அது போல இந்த ஆப் இருக்குது. அதுதான் ஆப். நமக்கு நம்ம குடியிலனா அவனுக்கு தெரியும். கண்ணுல தான் எல்லாமே இருக்குது. இந்த கண்ணாடி மூடலனா நீ மூடத விஷயத்து அதான் தீவிரிக்கிறது. வருக வந்துச்சு. எல்லாருக்கும் தான் பாதாளத்தின் திருவுகளை தான் நன்மை தீமை இதுதான் விருட்சம் மரம். மரம்னா விருட்சம்னா மரம். இதுதான் ஏதேன் தோட்டத்தில் இருந்தது. உலகத்தையும் உலகத்துல வச்சிட்டாரு. இந்த மரத்துக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பரிசுத்த பிதாவை துதிக்கிறோம், போற்றுகிறோம். ஆவியானவரே அப்பா, இம்மட்டும் இந்த பிரச்சனை எங்களோட கூட இருந்து உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆராயும் ஆண்டவரே, அதன்படி நாங்கள் நடக்கவும் அப்பா, கிரியையும் ஆண்டவருடைய நாமத்தையும் எங்களுடைய நெற்றியில எழுதும்படியாக வேண்டுகிறோம். எங்களுக்கு குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, மீறுதல் உண்டு, பாவங்கள் உண்டு. எல்லாவற்றையும் நீங்க மன்னித்து மறந்து என்னை நீங்க ஏற்றுக்கொள்ளும்படியாக வேண்டுகிறோம். ஆவியானவரே எங்களை புதுப்பிங்க, ஒரு புதிய மனுஷனா எங்களை உண்டாக்குங்க. பாதுகாத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இதை ஆண்டவரே மேய்ப்பதையும் ஆண்டவரே அப்பா, இன்னும் நல்ல விலை கொடுத்து தீர்க்காட்சி கொடுத்து அவர் மனவிருப்பத்தை நிறைவேற்றி குடும்பம் முழுவதுமாய் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. உங்களுடைய பிரசன்னத்தினாலே, நீதியின் வஸ்திரத்தினாலே மகனை ஆளுகை செய்ய முடியாது. நீங்க ராஜரீகம் பண்ணும்படியாக வேண்டுகிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. இயேசு மூலமாக பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆசீர்வாதம் ஐயா, இதைதான் கான்செப்ட். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமா இருந்தது? அல்லேலூயா. நல்லவர். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஐயா அவங்க கிட்டத்தட்ட 2 மாதங்களாக நமக்காக ஜெபம் செய்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய சாட்சிகள் அவர் வழியா, அவருடைய ஜெபத்தின் வழியா நிறைய சாட்சிகள் ஏராளமாய் உண்டு. இந்த சாட்சியெல்லாம் அவர் சொல்றதுக்கு நேரம் கிடையாது, நேரம் இல்லை. ஏன்னா இது ஆராதனை, நைட் ப்ரேயர்னா நிறைய சாட்சின்னு சொல்லிட்டு இருக்காரு. நீங்க கைத்தட்டியே என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா பரவசம் அடைஞ்சிட்டு இருப்பீங்க. அவ்வளோ சாட்சி. ஒரு கதை தான் சொல்லுவாங்க, தொட்டதெல்லாம் பங்காராகும் அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணியிருக்கிறாரோ அத்தனை பேருக்கு விடுதலை கிடைச்சிருக்கு. ஒரு விசுவாசமா ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா?
அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். இந்த அருமையான ஊழியக்கார நிறைய முறை மலைச்சேர்களை தான் பார்த்துருக்கேன். ஆனால் அவர் கூட நிறைய நெருக்கமா நான் பேசுகிறேன். ஐயா உண்மை, நெருக்கமா நான் பேசுறது கிடையாது. மலை ஜெபத்துக்கு நானும் போவேன், இவ்வளோ ஜெபம் பண்ணுவாங்க, நல்ல செய்தி கொடுப்பாங்க, கேட்போம், வந்துருக்கோம். கூடுமான வரைக்கும் வேற ஒரு ஊழியக்காரர் அழைச்சிருக்கிறாங்க அப்படின்னா அந்த அழைச்சிருக்கிற ஊழியக்காரர் அவங்களுக்கு உங்களுடைய அனுமதி இல்லாம அவங்க கூட தொடர்பு வச்சுக்கிறதோ, பேசுறதோ, கான்டாக்ட் நம்பர் வாங்கிக்கிறதோ, இதெல்லாம் என்னுடைய பழக்கமே கிடையாது. இது அகராதிலே கிடையாது. அதனால அவர் அழைக்கிற ஊழியக்காரர்கிட்ட அவர் ஒருவாக்கு போவாரு. நான் சொல்றது பண்ணுவேன். ஆமா, தேவைப்படுற நேரத்துல பணிவிட செய்வோம், தண்ணி அதுக்கு கொண்டு போயிருக்கோம். அதோடு சரி நான் தொடர்ந்து அவர் கூட போன் வழியா பேசுறதோ அல்லது அவர் கூட தொடர்பு வச்சுக்கிறதோ அந்த பழக்கமே எனக்கு கிடையாது. ஆண்டோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படி என்ன நடத்திட்டு வர. அல்லேலூயா. காக்கா பிடிக்கிற பழக்கம் கூட கிடையாது. கர்த்தர் நல்லவர். யதார்த்தமா எனக்கு தெரிந்த என்னோட கூட பழகிற ஊழியக்காரங்க அவங்களோடு கூட நிறைய மனம் திறந்து பேசுகிறது உண்டு. அதனால கூட ஆசீர்வாதம் ஐயா அவர்கள் அன்பான ஐயா அவர்களை நமக்கு அறிமுகப்படுத்தி கடந்த எப்படி அந்த மனுஷன் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மலை ஜெபம் நடந்தது. அந்த மலை ஜெபத்துல அதுக்கு முன்னாடியே ஐயா நம்ம சர்ச்சுக்கு வர மாதிரி இருந்தது. அதுக்கு முன்னாடியே வர மாதிரி இருந்தது. ஆனா அந்த மலை ஜெபத்துல வர முடியாத சூழ்நிலையிலும் அந்த மலை ஜெபத்துக்கு ஐயா வந்திருந்தாப்புல நானும் அங்க போயிருந்தேன். அப்போ இந்த ஊழியக்காரர் தான் வர போறாரு அப்படின்னு ஆசீர்வாதையை அறிமுகப்படுத்துறாப்புல. அப்போ என் நம்பரை வாங்கிக்கிறாப்புல. நானும் ஒரு நம்பர் அவருக்கு கொடுத்தாப்புல. நானும் வாங்கிக்கிட்டேன். ஆனா இது வரைக்கும் ஒரு கால் கூட நான் பண்ணேன். என் மனைவி ஒரு கால் கூட நான் பண்ணல. அவர் தான் 2 நாளைக்கு முன்னாடி கால் பண்ணி ஐயா வரலாமா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்னு 2 நாளைக்கு முன்னாடி கேட்டாங்க. அவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உண்மையாவே நம்ம சபையை ஆண்டவர் எவ்வளவு நேசிக்கிறார், இந்த பரிசுத்தவான் உள்ளத்தை எப்படி நம்ம சபைக்கு நேராக திறந்திருக்கிறார் என்பது இதுதான் சாட்சி. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்க ஒவ்வொருத்தருக்காக ஜெபம் பண்ண போறாரு. அவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்ம நிறைய பேர் கொஞ்சம் வேளாங்கண்ணி பக்தர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல. அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல போறதில்லை. ஆனா ஆண்டவர் மாத்திரம் நான் ஓப்பனா சொன்னேன். இவர் மட்டும் இல்லை, நம்ம சபைக்கு வர ஊழியர்கள் பெரும்பாலும் நான் உங்ககிட்ட என்ன செய்ய மாட்டேன், நான் தொடர்பு வச்சுக்க மாட்டேன். இதான் உண்மை, யதார்த்தமா இருக்கும். அவனுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் வழியா கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா விக்கிரக ஆராதனை, அப்புறம் பேசித்தனம், இதெல்லாம் பேசிட்டார் ஆண்டவர் இல்லையா? ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார், நம்ம நேசிக்கிறார். நேசிக்கிறதுக்குள்ள என்ன செய்யறார் ஆண்டவர்? எச்சரிக்கிறார். யார ரொம்ப நேசிக்கிறாரோ அவங்க என்ன செய்யறார் ஆண்டவர்? சிச்சிக்கிறார், தண்டிக்கிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ நமக்கு தண்டிச்சிருக்கிறாரு, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த 4 செய்தி கொடுத்துட்டு உங்களை ஒவ்வொருத்தருக்காக ஜெபமும் செய்ய போறாரு. அடுத்த 2 மாசமா ஒரு நிறைய உபவாசம் இருந்து நம்முடைய திருச்சபையில ஆண்டவர் நிமித்தம் சந்திக்க போகிற விசுவாசிகள் ஆகிய சபையாகிய நமக்காக அவர் திறப்பில் நின்றிருக்கிறது மாத்திரமல்ல, இந்த நாளிலும் கூட நம்ம எல்லாருக்கும் ஆதாரத்தை அவரே கொடுத்திருக்கிறார். அவர் கை தட்டுவாங்க. ஆதாரத்தை அவர் தான் கொடுத்திருக்கிறார். இப்போ உங்களுக்கு சாப்பாடு வந்துகிட்டு இருக்குது. புத்தூர் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணியிருக்கோம், அங்கிருந்து வந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? நீங்க எல்லாரும்
இந்த ஆசீர்வாதமா மன்னாவையும் புசித்தீங்க, உங்களுக்கு தேவையான சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். விசேஷமா உங்களுக்கு ஜெபம் பண்ணதான் ஆண்டவர் அவர் அனுப்பி இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய நாமம் மையப்படுவதாக. குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபம் பண்ணா அவர் ஸ்பெஷலிஸ்ட் அல்ல. குழந்தை இல்லாதவங்களுக்கு ஜெபம் பண்ணா குழந்தை ஆண்டவர் உடனே கற்பத்திற்கு இருக்கிறார். அதுல ஸ்பெஷலிஸ்ட் அவர். வியாதி உள்ளவங்களுக்காக ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அவங்களுக்கு அற்புதமான விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அவர் ரயில்வேல தான் வேலை செய்யறாரு. எங்க வேலை செய்யறாரு சொல்லுங்க. ரயில்வேல வேலை செய்யறாரு. ரயில்வேல வேலை செய்துட்டு ஒரு கனமான ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. அவர் பின்னால் நிறைய ஜெப டீம் இருக்கிறது. அவரோடு கூட இணைந்து ஜெபிக்கிற ஒரு கூட்டம் ஜெபம் டீம் இருக்கிறது. அதை மிக நேர்த்தியாக இந்த வழிநடத்துதல் அவர் பெற்று நடத்தி கொண்டு வருகிறார். பானுமதி பிரதி நம்ம இறுதியா நிறைவு செய்ய போறோம். மறுபடியும் உங்களை பார்த்து உற்சாகப்படுத்தி வருவேன். எத்தனை பேருக்கு ஆசீர்வாதம்? எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசத்தோடு சொல்லுங்க, உங்க கஷ்டங்கள்லாம் மாறப்போகுது, உங்க வியாதி மாறப்போகுது. பல வருஷம் பல நாட்கள போராடி இருக்கிற எல்லா விதமான காரியங்களையும் கர்த்தர் விடுதலை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அது மட்டும் இல்லாம ஐயா, அவங்க டீம்ல இருக்கிற பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டா, அவங்க டீம்ல இருக்கிறவங்க சின்ன சின்ன காரியங்களை சேகரித்து கிராமங்களில சபைகள் இல்லாத இடத்துல சபைகளை கட்டி கொண்டு வருவார்கள். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் இந்த பூமியில ஆண்டவர் வைத்திருக்கிறது என்று சொன்னால் தேவ கோபம் இந்த பூமியில இன்னும் பற்றி எரியாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்க நம்ம பக்கத்து நாகலாபுரத்துல ஒரு கட்ட முடியாத, பல வருடங்களா கட்ட முடியாத இருக்கிற ஒரு திருச்சபையை ஐயா அவங்க கடந்து போய் தீமுறையாக கட்டி இந்நாள் வரைக்கும் அந்த சபையினுடைய ஆண்டு விழாக்கு ஐயா தான் போறாங்க. ஐயா தான் மொத்த செலவு செய்யறாங்க. ஒவ்வொரு வருஷம் கைத்தட்டலாம். நிறைய அவரை கொண்டு ஆண்டவர் செய்து வருகிற காரியங்கள் ஏராளம். சரி, இப்ப நம்ம அவரை நமக்கு என்ன கொடுத்துருக்கிறோம்? அவரை நம்ம கனம் கொடுக்க போறோம். அன்பு ஐயா அவர்களை அருள்தாஸ் முன்பதாக இருந்து ஐயா செஞ்சு அவங்க இந்த இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறதுனால மேன்மையெல்லாம் இல்லை. ஆனாலும் எப்படி இப்போ இவர் வந்து ஐயா வந்து ஒரு மகிழ்ச்சியை தெரியப்படுத்த எப்படி தெரியப்படுத்துவாரு? ஐயா பிரைஸ்ல ஆடுங்க, அது ஒரு மகிழ்ச்சி கரெக்டுங்களா? சில நான் தெரிஞ்ச முடிஞ்சுதான் போட்டுக்க மாட்டேன். அப்போ ஒரு பெரிய போதனை நானே கேட்டேன், ஐயா இது பெருமைக்கு இதுவா எப்பா ஓர மிஞ்சிர நீதிமான இது ஒரு அன்பு தெரிவிக்கிறாங்க. ஒரு பழத்தை வச்சு தட்டு கொடுக்குறாங்க. அன்பு எப்படி செலுத்த முடியும்? அதனால இதை போட்டு கொடுத்து கரெக்டு அப்படின்னு அவர் சொல்லி கொடுத்ததுனால இதை போட்டுக்கிறேன். கரெக்டா நல்ல தெரிஞ்சுக்கணும். சிலர் இதுலயும் மூல உபதேசம் பண்றவங்களாங்கிறாங்க, திட்டு காமிக்கிறாங்க. அன்பு ஐயா எனக்கு அன்பை போற எல்லாத்தையும் கரெக்டா புரிஞ்சுக்கணும். நம்ம ஏதோ கோட்ல கட்டி அழிக்கூடாது. சரிங்களா? சொல்ல மாட்டேன். அவர் ஐயா பிரிக்கத்துள்ளா சொல்றேன். ஜபமே ஜெயம்.
நான் ஜெபிக்கிறதுனால ஜெயம் வருதா? கட்ட சொல்ல நான் ஜெபிக்கிறேன்யா, நீங்க ஜெபிக்கிறதுனால ஜெயம் வரீங்களா? குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமும் கத்தராகும். நீங்க ஆயத்தமா இருந்தா நீங்க என்ன நினைக்கிறோம் அப்படியே கிடைக்கும். நான் ஆயத்தமா இருக்கிறேன். இப்ப ஐயா எனக்கு ஜெபிக்கிறாரு, எனக்கு ஓகே, ஆனா எனக்காக பரிந்துரை செய்யறாரு. குதிரை என்னென்ன பண்ணும்? ஓடும், ரன்னிங் ரேஸ், பணத்தை சம்பாதிக்க கொடுக்கும், கெட்ட சுமக்கும். ரைட்டா? அப்ப குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா வெளியில சாப்பிடணும், மண்ணா இருக்கணும், புலிகள் இருக்கணும், புதிய நாம இருக்கணும். அதான் குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமா இருக்கும், ஜெயமோ கத்தராகும். நீங்க ஜெபிச்சீங்கன்னா ஜெயம். இதுதான் ஜபமே ஜெயம். கர்த்தர் கரங்களை சற்று சகோதரர்கள் இன்னொரு சகோதரர்கள் சபையில சாட்சி நேரம் சாட்சிகள் பகிர்ந்து கொடுக்கலாம். சாட்சி நேரம்